ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். அந்த கூட்டணி இருக்கிற இடத்துக்கு வந்ததுமே ஒரு அப்பாவும் குழந்தையும் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. ஒரு வழியா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம புதுசா வந்துட்டு இருக்க கூட்டணி வேகமா அங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வந்ததும் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டே வரும்போது ஆப்போசிட்ல இந்த கூட்டணியை சேர்ந்த ஆளுங்க எல்லாம் வராங்க. ஷீஃபாங்க பார்த்து இங்க பாரு வெட்டி பையன் மறுபடியும் திரும்ப வந்துட்டான், இன்னும் எதுலயும் சண்டை போடல, எதுலயும் சண்டை போட்டு ஜெயிச்சதும் கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நல்லவரா இருப்பார் போல. ஹை ஷீஃபாங் வந்துட்டியாடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷீஃபாங்க கிட்ட பேசி முக்கியமா ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, அது முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா உன்னை ஹோட்டல் கூட்டு போய் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே என்னடா உன்னை நல்லா பேசுறாரு இவரு அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஷீஃபாங் உடனே இவர் தாண்டா இருக்கிறதுல ஒரு ஹால் இங்க கார்னர்ல இருந்ததுல அந்த ஹாலோட தலைவர், எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவன் மட்டும்தான், என்கிட்ட நல்லா பேசுற ஒரே ஒரு ஆளு இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓ ஹால்ல எத்தனை பேர்ரா இருக்காங்க அப்படின்னு நம்ம யூஜி கேக்குறா. என் ஹால்ல நான் மட்டும்தான் அப்படின்னு வலிஞ்சுக்கிட்டே ஷீஃபாங் சொல்ல, ஓ ஒருத்தனுக்கு தான் நீ தலைவனா இருக்கியா, அப்பனா கூட என்ன அர்த்தம், உன்ன மாதிரி மெக்கானிக்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லைன்னு அர்த்தம், அதனாலதான் நீ மட்டும் இருக்க அப்படின்னு அதையும் பாசிட்டிவா எடுத்துட்டு யூஜி உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. அவனை உள்ள கூட்டு போனதும் அங்க ஹாலுக்குள்ள பார்த்தா நம்மளோட ஷாவியான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னமா எங்களை நீ மிஸ் பண்ணல போல, வெளியே கூட வந்து பார்க்கல அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் கேட்க, இல்ல இது அவங்களோட இடம், அவங்களை கேட்காம நான் வெளியே வந்து நிக்க கூடாது, அதான் வரல அப்படின்னு வலிஞ்சுக்கிட்டே நம்ம ஷாவியான் பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட்டணியோட லீடர் அங்க வந்துட்டாரு, எல்லாம் வணக்கம் சொல்றாங்க. நேரா ஷீஃபாங்க பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி மிங்ஷுவை பார்த்து கோ மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு கேட்க, நல்லதா இருக்காரு அப்படின்னு ஷூமிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கமா ஷீஃபாங்க பார்த்து இத்தனை நாள் ஆச்சு 2 லெட்டர் தான் எழுதியிருக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவன் மடுக்கு பயங்கரமா வழி ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம யூஜி ஜின்ஷா 2 பேரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது இவன் தான், இவனாலதான் நிறைய விஷயத்தை எங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, உங்களை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டேன், பரவாயில்ல ஷீஃபாங் ஹெல்ப் பண்ணிருக்கானா, இந்த தடவையாவது முன்னேறி இருக்கான் போல, சரி எல்லாருக்கும் ட்ரீட் ஏற்பாடு பண்ணிருக்கேன், வாங்க உள்ள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, சாப்பாடை பார்த்ததும் பாஞ்சி யூஜி போயிட்டு சூப்பு சூப்பரா இருக்கு, இன்னொரு பவுல் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. எத்தனை வேணாலும் குடிமா அப்படின்னு லீடர் சொல்லிடுறாரு. ஆனா ஜின்ஷா தான் ஏய் கொஞ்சம் அடக்கி வாசி, ஓவரா பண்ணாத அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே அப்பன்னு பார்த்து நம்ம ஷீஃபாங் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்ப பேசாம இங்கே தங்கிடு அப்படின்னு நம்ம ஜின்ஷா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஷீஃபாங்குக்கு எப்படா இங்க இருந்து கிளம்போன்னு ஐடியா இருந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த லீடரு கையில ஒரு கல் எடுத்து, இந்த கல்லை பாத்தீங்களா, இதுதான் எங்களுக்கு அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து கிடைச்சது, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஜின்ஷாவுக்கு ஷாக் ஆயிடுது. இதே மாதிரி ஒரு கல்லை தான் நம்ம அந்த ஊர்ல எடுத்தோம், அதே மாதிரி ஒண்ணு இங்கேயும் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கு, இந்த ஆளுகிட்ட பேசுற மாதிரி ஏதாவது தகவல் கொடுத்து சில விஷயங்களை வாங்கிட வேண்டியதா அப்படின்னு நம்ம ஜின்ஷா மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிடுறான். இதே மாதிரி ஒரு கல்லை நாங்க போன இடத்துலயும் பார்த்தோம், பேசாம அந்த கல்லை பத்தி நாங்க விசாரிக்கிறோமே அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேட்க, சரி ஓகே கண்டிப்பா விசாரிங்க அப்படின்னு லீடர் சொல்லிடுறாரு. தங்குறதுக்கு இடம் அலாட் பண்ணிருக்காங்க. ஜாலியா நம்ம யூஜி ஜின்ஷா எல்லாரும் ஒன்னா வராங்க. டேய் செம்மையா இருக்குடா அப்படின்னு. இந்த இடம் தான் நம்ம ஷீஃபாங்கோட மெயின் ஹாலா. வேகமா உள்ள கூட்டு போறான். எக்கச்சக்கமான குட்டி குட்டி பொருளா செஞ்சு வச்சுட்டு இருக்கான். யூஜி வாயை பொழந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆளுக்கு ஒரு பொருளை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் சாக்கு அப்படின்னு ஷாவியான் கிட்ட நம்ம ஓனாய் மனுஷன் வந்துட்டு இந்தாமா டீ குடி அப்படின்னு குடிக்க, ஷாவியான் ஒரு மாதிரி அமைதியா இருந்துட்டு இருக்கா. இந்த ஊர்ல நீ நிறைய நாளா இருந்துட்டு இருக்க, சுத்தி பார்க்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா, என்ன சுத்தி காட்டுறியா அப்படின்னு கேட்க, உடனே அவ எனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷீஃபாங் நிக்கிறாரு இந்த ஊர்க்காரரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்னு டாபிக்கை மாத்தி விட்டு, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதுதான் சாக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. யூஜிக்கு ஒன்னும் புரியல. ஜின்ஷா கிட்ட போயிட்டு ஏன்டா அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, உடனே ஜின்ஷா அவ காது கிட்ட போயிட்டு 2 பேருக்கும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறான். யூஜி ஷாக் ஆயிடுறா, என்னடா சொல்ற அப்படின்னு. ஷீஃபாங் அதுக்கு மேல 2 பேரும் ஆம்பளைங்க, அப்படி 2 பேரும் ஒருத்தங்க லவ் பண்ணா தப்பா போயிடாது அப்படின்னு கேட்க, நீ கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு ஜின்ஷா சொல்லிக்கிட்டு இருக்கான். யூஜி உடனே வேகமா ஜின்ஷா கிட்ட போயிட்டு, இந்த ஓனாய் மனுஷன் எப்ப பார்த்தாலும் ஷாவியான இப்படியே பாக்குறாரா அப்படின்னு செஞ்சு காட்ட, சரி நீ எப்படி பார்க்காத, நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். கூட்டு போயிட்டு அவன் ஒரு கடையில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நம்ம யூஜியை ஒரு லேடி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கூட வா இப்பயாவது வந்து ஏமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூஜி பயந்து போயிடுறா. ஜின்ஷா அங்க வந்து என்னமாச்சு கையை விடுங்க அப்படின்னு தள்ளி விட, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து இல்லங்க எங்க பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வயசு பொண்ணு இறந்துட்டா, அப்ப இருந்து யாரை பார்த்தாலும் பொண்ணுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல யூஜியை கூட்டிட்டு ஜின்ஷா அங்கிருந்து கிளம்புறான். அந்த லேடி ஆனா
பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. யூச்சி அதை விட பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அந்த லேடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க சாப்பாடு போடுறாங்க, என் பொண்ணுக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு இவ சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அந்த லேடி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. சந்தோஷமாயிட்டு பழையபடி இந்த மாதிரி மூளை குழம்புறதுக்கு முன்னாடி தெளிவா இருந்தாங்கல்ல அப்படி இருந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்க அந்த ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமான்னு அவரு கொண்டு வந்து வைக்கிறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போதே ஜின்ஷா கிட்ட இப்ப கூட்டிட்டு போயிடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஏன் கூட்டு போக சொல்ற அப்படின்னு அந்த லேடி மறுபடியும் கத்துறாங்க. ஐயோ உனக்கு என்ன மறந்து போச்சா, அவர் தான் புருஷன், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு எப்பவுமே கூடவே வா இருப்பா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜின்ஷா ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிட்டு யூச்சி வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த லேடி இப்படி ஒரு மருமகனா எனக்கு, போயிட்டு வாங்க நல்லா இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே நம்ம யூச்சி சொல்லிக்கிட்டே இருக்கா, அவங்க சாப்பாடு ஒன்றும் அவ்வளவு சூப்பரா சமைக்கல, ஆனாலும் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷாவியான் வந்துட்டு இருக்கா. ஹோட்டலுக்குள்ள வரவும் அங்க ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்கு. நாய் பாக்கிறதுக்கு லைட்டா ஓ நாய் மாதிரி இருக்கவும், சீனியர் என்ன பண்றீங்க, தள்ளி போங்க, பப்ளிக் பிளேஸ்ல எப்பெல்லாம் பிஹேவ் பண்றீங்களேன்னு ஷாவியான் தள்ளி விட்டுட்டு இருக்கா. பின்னாடி நம்ம ஓ நாய் மனுஷன் வந்துட்டான். வந்துட்டு என்ன மேடம் நானே நினைச்சிட்டு இருக்கியா, நாய்க்கும் ஓ நாய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சிரிக்க, அப்பன்னு பார்த்து ஓனர் வந்து நாயை கூட்டு போயிடுறாரு. ஷாவியானுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. சாரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக ட்ரை பண்றா. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபியாவது குடிக்கலாமா அப்படின்னு ஓ நாய் மனுஷன் அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் யூச்சி ஜின்ஷா ரெண்டு பேரும் வந்து அழகா அந்த ஊரோட அழகெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏண்டா அந்த ஊர் இவ்வளவு அழகா இருக்கும் போது மின்கடவுல தேடுறேன்னு கெட்டவங்க கூட ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் சேர்றாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படிதான், நம்ம வந்து இப்பதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு முடிச்சோங்கிறதால எல்லாமே நமக்கு அழகா தெரியுது போல, நமக்கான கவலை இல்ல, உன்ன மாதிரி ஒரு லூசு பொண்ணு என் கூட இருக்கா, ஒன்ன பாத்துக்கிறதுல என் டைம் போயிடுது, எனக்கு வந்து முட்டாள்தனமா எதையும் நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல, ஆலை மூஞ்சையும் பாரு இருக்கிறதுலே ஸ்வீட்டான ஒரு பீஸா உனக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு நம்ம யூச்சி கொடுக்குறா. பரவாயில்லையே நம்ம ஜின்ஷாவை சாப்பிட ஆரம்பிக்கும் போது வாயில ஒட்டிக்குதேன்னு யூச்சி தொடச்சு விட்டுட்டு இருக்கா. என்ன பாக்குற, எப்பவுமே நீ தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு அவன் மனசை கலங்கடிச்சிட்டு இந்த பக்கமா திரும்பி பார்க்க, அந்த ஆப்போசிட்ல தான் ஷாவியானு நம்ம ஓனாய் மனுஷனும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிக்கிறாங்கடா அப்படின்னு யூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. வா என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஓனாய் மனுஷன் அவகிட்ட, இங்க பாருமா என்ன ஏன் நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேலேயே அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல சீனியர் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. டக்குன்னு ஓனாய் மனுஷன் அவ கையை பிடிச்சிட்டு, என்ன ஏன் இவ்வளவு அளவுக்கு அவாய்ட் பண்ற, நீ எனக்கு நன்றி கடன்லாம் பட்டுல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களை அவாய்ட்லாம் பண்ணல, ப்ளீஸ் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, நீங்க கண்டிப்பா என் ஃப்ரெண்டு தான், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு வேளை அரக்க குலத்தை சேர்ந்தவங்கிறதால உன் குடும்ப பெருமைக்கு என் கூட சேர்ந்தா இழுக்கு வந்துடும், நீ என்னை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போறியோ அப்படின்னா அதுக்கு மேல ஓனாய் மனுஷன் கேட்கிறான். தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படிலாம் கொஞ்சம் கூட நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சூரிய மறைறத பார்க்க உன்னை கூட்டு போலாம் நினைச்சேன், நீ வரல போல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு ஓனாய் மனுஷன். ஒரு மாதிரி ஷாவியானுக்கே கஷ்டமா இருக்கு. டீம்ங்க ரெண்டு பேரும் செம்மடா, என்னடா இப்படி பாசமா பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இவ பல்ல காட்டிட்டு, நம்ம ஆளுக்கு ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியா வா போலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவும் கிளம்புறான். ஜின்ஷா நேரா நம்ம ஓனாய் மனுஷன் பின்னாடி வந்துட்டு, என்ன சார் இங்க தனியா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ ஏன் தனியா சுத்துற, யூஜி கூட இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜின்ஷாவும், இல்ல அவளுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல, நாங்க தொலைஞ்சு போயிட்டா கூட வந்து அதுல கனெக்ட் ஆயிக்குவோம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம ஷாவியான பாக்குறதுக்கு யூஜி வந்துடுறா. வந்ததுமே ஷாவியான அவளுக்கு டீ குடிக்கிறியா அப்படின்னு டீயை ஊத்தி கையில கொடுக்க போக, டக்கு நம்ம யூஜி கையை தட்டி விட்டுறா. டீ எல்லாமே நம்ம ஷாவியான் மேல கொட்டிடுது. அச்சோ சாரி அப்படின்னு தொடச்சு விடுறேன் கையை மேல வைக்க, இவ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு அப்படிங்கறத நம்ம யூஜி லைட்டா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன இது ஆம்பளை மாடி மாதிரியே இல்ல அப்படின்னு பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா ஷாவியான் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஓனாய் மனுஷன் கிட்ட ஜின்ஷா கரெக்டா அது வந்து ஒரு பொண்ணு தானே ஷாவியான் அப்படின்னு கேட்க, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஓனாய் மனுஷன் ஷாக் ஆயிடுறான். இத்தனை நாளா கூட இருக்கேன், இதை வந்துட்டு ஏமாத்திக்க முடியுமா என்ன, அது உங்க கண்ணிலேயே காதல் தெரியுது, அது கூட நான் கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்க, உன் கண்ணிலேயும் நிறைய காதல் தெரியுது, அதை நானும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்றாரு. கண்டுக்காத மாதிரி நம்ம ஜின்ஷா திரும்பி இருமுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம யூஜி எங்க வேகமா ஓடி வந்துடுறா. வந்துட்டு ஜின்ஷா மேல கைய வச்சிட்டு இருக்கா. ஜின்ஷா உடனே தள்ளி விட்டுட்டு, என்னடி பண்ற அறிவு கட்டவளே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, டேய் ஷாவியான் இருக்கான்ல அவன் வந்து ஒரு பையனே இல்லடா பொண்ணுடா அப்படின்னு சொன்னதும், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் கையை மேல வச்சுட்டு, இந்த மாதிரி பாடி இல்லடா அவனுக்கு, ஏன் மாதிரி பாடி இருந்ததுடா அப்படின்னு சொல்ல ஓனாய் மனுஷனுக்கு சிரிப்பா வருது. வேகமா நம்ம ஜின்ஷா அடுத்தவங்க மேல கை வைக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். கை தெரியாம பட்டுச்சுடா அப்படின்னு யூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு அழகான ஹேர் பின் இருக்கு, அதை ஓனா மனுஷன் பார்த்துட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டு இருக்கான். 3 பேருமா சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவ பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு மட்டும் தான் தெரியலையா அப்படின்னு நம்ம யூச்சி திட்டிக்கிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை அவ பொண்ணா போனா, இல்லனா உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க காதல் எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கும் பாருங்க அப்படின்னு நம்ம யூச்சி சொல்ல, போதும் வாய் மூடு, இதுக்கு மேல பேசாத அப்படின்னு நம்ம ஜின்ஷா திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஏதோ சென்ட் மாதிரி இருக்கு. அந்த சென்ட் நம்ம ஓனாய் மனுஷனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. இது என்ன சென்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள
டக்குன்னு மயங்கி விழுற மாதிரி போறான். அப்பன்னு பார்த்து சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு அரக்க ஓனா இங்க வந்திருக்கு, எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் அந்த சென்டையே போட்டிருப்பாங்க போல. கரெக்டா மிங்ஷு வெளியே வரா, போச்சு மாட்டு போறாரு ஓனாய் மனுஷன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஓனாய் மனுஷனை கூட்டிட்டு ஓடலான்னு ஜின்ஷாவ் ட்ரை பண்ண ஜின்ஷாவ், யூச்சி, ஓனாய் மனுஷன் 3 பேரையுமே சுத்தி இந்த கூட்டணிக்காரங்க சுத்து போட்டுறாங்க. ஓனாய் மனுஷனை கொன்னே தீர்வோம் அப்படின்னு. அதுக்குள்ள நம்ம ஜின்ஷாவ், யூச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே மிங்ஷு வந்துட்டா, அவளும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வேகமா நம்ம ஷாவியான் வர, ஷாவியான் ஒரு நல்ல தலைவர், அவர் கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு கூட்டணி ஆளு பேசிட்டு இருக்கும் போதே ஷாவியான் வேகமா கையில ஆயுதத்தை எடுக்கிறா. சீக்கிரமா அந்த ஓனாய் கதையை முடிச்சு தள்ளு அப்படின்னு அந்த கூட்டணி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் மேல யாராவது கை வைக்க வந்தீங்க, முதல்ல என்ன தாண்டிதாரா போகணும் அப்படின்னு ஷாவியான் கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. யூச்சி இவரை வெளியே கூட்டு போறதுக்கு வழியை பாரு, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சொல்ல யூச்சி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஷீஃபாங் வந்துடுறான். என்னடா நம்ம 2 டீமுக்கும் நடுவில் இப்படி சண்டை நடக்குதுன்ட்டு, சண்டை போடாதீங்கன்னு வேகமா முன்னாடி வந்துட்டு லீடரை பார்த்து, இல்ல அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு அவர் தான் முக்காவாசி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, ஒரு இங்க அரக்கம் வந்துட்டு எந்த உயிரோட தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாக்க சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து நம்ம யூச்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கத இந்த லீடர் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். முதல்ல அவளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு வேகமா அவளை மேல அட்டாக் பண்றதுக்கு வர, அப்பன்னு பார்த்து யாரோ அங்க வராங்க. நம்ம யூச்சி மேல எந்த அட்டாக்கும் விழாத மாதிரி அவளை அங்க வந்து ஆலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. டேய் என்ன காப்பாத்துடா அப்படின்னு யூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. சண்டை முடிச்சுட்டு இங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள யாரோ வந்தவங்க நம்ம யூச்சியை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஊனாய் மனுஷனை பத்திரமா தூக்கிட்டு வந்துட்டு மத்தவங்களை நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷீஃபாங்கும் மிங்ஷுவும் கிளம்பி போக, உன்னை ஓனாய் மனுஷனை தூக்கியே வச்சிட்டு இருக்கா நம்ம ஜின்ஷாவ். நீ என்ன இறக்கி விட்டுட்டு யூச்சியை முதல்ல தேட போ, இங்கதான் ஷாவியான் இருக்கால, அவ என்ன பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சரி பத்திரமா இருக்கன்னு ஜின்ஷாவ் அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாவ் போய்கிட்டே இருக்கான். எங்க போயிட்டு இருக்கான்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியல, கனெக்டும் பண்ண முடியல. ஆனா நம்ம யூச்சியை காப்பாத்தி கூட்டு போனது என்னமோ நம்ம யூச்சியோட மாஸ்டர் பியன் தான். இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கும் போதே, மாஸ்டர் நான் சீனியர் அக்காவை யாரும் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கனவுல உளர ஆரம்பிக்கிறா. அவ கழுத்துல மறுபடியும் அந்த செதில்லாம் வர ஆரம்பிக்குது. பியன் அதை பார்த்துட்டு அவளுக்கு நிறைய சக்தி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்க கரெக்டா ஜின்ஷாவ் வந்துட்டான். நீ என்னடா பண்ற அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, 2 பேத்துக்கும் முதல் தடவையா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டைரக்டா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டையில நம்ம பியன் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இன்னொரு கையில இருந்து இன்னொரு வாள் எடுத்து நம்ம ஜின்ஷாவ் பியனோட மூஞ்சிலேயே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாஸ்க் அருந்து கீழே விழுது. முதல் முறையா நம்ம பியன் திரும்பி பார்க்க அந்த பக்கமா ஜின்ஷாவ் அங்க இருக்கிற முகத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இது நான் தான், என்னோட முகம் தான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்க. பியன் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஜின்ஷாவ் பியன் 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து ஜின்ஷாவ் பயங்கர அதிர்ச்சி ஆயிருந்ததோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. என்ன மாதிரி நீ எப்படி இருக்க, எப்படி ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியும் அப்படின்னு ஜின்ஷாவ் ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க மத்தவங்களும் உங்களை தேடிட்டு வந்து நின்னுறாங்க. வந்து அத்தனை பேருமே பாக்குறாங்க, என்ன ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி ஆகிறதுக்குள்ள பியன் அங்க இருந்து பறந்து போயிடுறான். பியன் அங்க இருந்து பறந்து போனதுமே ஜின்ஷா வேகமா யூச்சியை பார்த்து அவ லைட்டா கண்ணு முழிக்க, இப்பவே உன்னை கூட்டு போற அப்படின்னு கூட்டு போக ஆரம்பிக்கிறான். இதே நேரம் பியன் இன்னொரு பக்கம் போய் இந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும்ல, டைரக்டர் எல்லாம் வருவானே, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த டைரக்டர் வந்துடுறான். மறுபடியும் இந்த ஜின்ஷா யூச்சி அந்த நாய்ங்கெல்லாம் வந்துச்சுங்க பாஸ், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மந்திரத்தை போட்டு விட்டேன், மந்திர பொடிய. அதை பார்த்துட்டு அங்க இருந்த ஓனாய் மனுஷனுக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓனாய்ங்க கூட இங்க வந்துட்டு இருக்கீங்களா, நீங்க அரக்கங்க கூட கூட்டு வச்சிட்டு இருக்கீங்களான்ட்டு ஜின்ஷா யூச்சி எல்லாம் துரத்தி அடிச்சுட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சிருப்போம், ஆனா அவங்களுக்கு சக்தி இருந்ததால எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, உடனே இதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்கான் பியன். ஓ வேலை தானா, கண்டிப்பா உனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன், இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா ஏன் யூச்சியை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தின உடனே பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நம்ம ஓனாய் மனுஷனும் குணமாய் எந்திரிக்கிறாரு. பக்கத்திலே ஷாவியான் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நீங்க நல்லபடியா எஞ்சிட்டீங்கல்ல, அது போதும், நீங்க அரக்க குலத்தை சேர்ந்தவங்க நீங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, நாங்க அதெல்லாம் கண்டுக்காம தான் இருக்கோம், நீங்க ரொம்ப நல்லவர்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓனாய் மனுஷன் டக்குனு எந்திரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஓ நம்மலாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டுட்டு, அப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தா போய் சொல்லி ஏமாத்திக்க கூடாது, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிட்டு இருக்கேன்னு ஒரு அழகான ஹேர் பின்ன அந்த பொண்ணு கிட்ட காட்ட பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமா நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதெல்லாம் முன்னாடியே தெரியும், இந்த வாங்கிக்க போறியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஷீஃப் அங்க காஃபி எடுத்துட்டு உள்ள வந்துடுறான். ஐயோ இந்த 2 பேருக்கும் நடுவுல ஏதோ சீன் போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டோம் போல அப்படின்னு டக்குனு டேபிள்ல வச்சுட்டு இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறான். ஷாவியானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ தான் என்ன காப்பாத்திருக்க, ஒரு நன்றியான அதை கொடுக்க கூடாது, அதை கூட நீ வாங்கிக்க மாட்டியான்னு கேட்க, கண்டிப்பா வாங்கிப்ப அப்படின்னு நம்ம ஷாவியான் வாங்கிக்கிறா. இன்னொரு பக்கம் ஜின்ஷாவ் யூச்சி 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரியே இருந்தாரா அப்படின்னு நம்ம யூச்சி அவர் முகத்தை பார்த்துட்டு, இல்லையே உன் கண்ணு இன்னும் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு, உன் உடம்பு இன்னும் வாமா இருக்கு, அந்த மாதிரி வேற யாரும் இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லைட்டா ஜின்ஷாவுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து மறுபடியும் இந்த யூச்சி கையில செதில்லாம் வரும்ல, அது மாதிரி வர ஆரம்பிக்குது. இது ஏன் வருதுன்னு உனக்கு தெரியுமா யூச்சி அப்படின்னு நம்ம கேட்க, இல்ல எனக்கு தெரியலடா, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு, அந்த உயிர் முத்துக்கள்லாம் என் கூட போச்சு இல்ல, அதுக்கப்புறத்துல இருந்து அது மாதிரி வர
ஆரம்பிச்சதுன்னு சொல்ல இவ ரொம்ப பயந்து போயிட்டதை பார்த்துட்டு ஜின்ஷாவுக்கு கவலை ஆயிடுது. இது ஆனா வரது ரொம்ப அழகா இருக்குல்ல யூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ டாபிக்க மாத்தி விட்டு அவளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிஎன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். தப்பு பண்ணி முகத்தை காட்டி அதை எல்லாரும் பார்த்துட்டாங்கிறதால தண்டனைக்காக மண்டி போட்டுட்டு இருக்க அந்த சொர்க்கத்து தலைவர் அங்க வராரு. நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? சொர்க்கத்தோட ரூலை மீறினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க இடி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பிஎன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சீனியர் அக்கா குட்டி பொண்ணு எல்லாரும் வந்துடுறாங்க. மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ யூச்சியை காப்பாத்திட்டு மட்டும் வந்திருந்தா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. ஆனா அங்கே இருந்து அவன் கிட்ட முகத்தை காட்டிட்டு வந்திருக்க, நீ அடங்கவே மாட்ட அப்படின்னு முதல் ஒரு இடி சக்தி தண்டனைய பியனுக்கு கொடுக்க பியன் வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. நீ பாரு, ஜின்ஷாவ் தான் யூச்சியோட எதிர்காலம், நீ கடந்த காலம், அதனால ஏத்துக்க முடியாதா அப்படின்னு மாஸ்டர் கேட்க பியன் உடனே என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் கோபத்துல அடுத்த அடி அடிக்கிறாரு. நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு சீனியர் அக்கா போதும் மாஸ்டர் விட்டுடுங்கன்னு கத்த ஆரம்பிக்க இவன் பண்ணது தப்புன்னு ஒத்துக்க சொல்லு அப்படின்னு மாஸ்டர் கத்துறாரு. ஏன்னா பண்ணதுல தப்பே கிடையாது அப்படின்னு பியன் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னும் பெரிய இடிசக்தியா எடுத்துட்டு மறுபடியும் பியனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம பியனுக்கு அது தப்புனே தெரியல. ரத்தத்தெல்லாம் கீழே துப்பிட்டு கூட அவன் பண்ணதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருக்கான். இங்க யூஜி ஜின்ஷா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்னாச்சு ஓனாய் மனுஷனை காணமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவனும் வந்து சேர்ந்துடுறான். என்னம்மா இங்க பாரு, எனக்காக நீ கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும் யூச்சி, ஓகேவா அப்படின்னு கேட்க சீனியர் உங்களுக்காக நான் பழி வாங்க மாட்டேனா அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு ஆளுக்கு பிளான் பண்றாங்க. இந்த பியன் என்ன மாதிரியே இருந்தா எல்லாரும் கவனிச்சிங்கல்ல அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் கேட்கிறான். என்னதான் உங்களுக்கு முகம் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்க ரெண்டு பேரோட அடிப்படை குணமே வேற மாதிரி இருக்கு. அதனால உனக்கும் அவனுக்கும் பெரிய ஒற்றுமையெல்லாம் இல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு ஜின்ஷாவ் கிட்ட சொல்லிட்டு ஆனா அவனும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கான். உனக்கும் யூச்சிக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலயும் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ நம்ம ஈஸியா விடக்கூடாது. இப்ப நம்ம கிட்ட இந்த கிறிஸ்டல் இருக்கு, அதை பத்தி மட்டும் தான் விசாரிக்க முடியும். நம்ம இருந்த ஊர்லயும் அது இருந்தது, அதனால நம்ம அங்க போய் ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாமா அப்படின்னு நம்ம யூஜி கேக்குறா. நல்ல ஐடியா கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இங்க மாஸ்டர் கிட்ட அந்த சீனியர் அக்கா வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்க ஏன் அப்படியே அவன்கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அவன் தான் எப்பவுமே யூஜி கூட வந்ததுல இருந்து இருந்தான். கடல் எப்போ அவளை கிஃப்டா நமக்கு கொடுத்ததோ அப்பையில இருந்து அவன் தானே கூட இருந்து பாத்துக்கிட்டான்னு சொல்ல, ஏன்னா யூஜி எப்பவுமே அவன் கூட இருக்கிறதுக்கு தான் விரும்பினா, அதனாலதான் நான் கூட இருக்க விட்டேன். ஆனா யூஜி மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்தப்போ ஜின்ஷாவ் கூட க்ளோஸ் ஆயிட்டா. எந்த அளவு க்ளோஸ்னா எப்பவுமே பியன் கூட அந்த அளவுக்கு க்ளோஸே இல்ல, அந்த அளவுக்கு. இத பியன் புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணி அவனுக்கு வாழ தெரியணும். அதனால தான் நான் இவ்வளவு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஷீஃபாங்க ஷாவ்யானையும் ஓனாய் மனுஷனையும் பார்த்து இந்த ரெண்டு பேத்துக்குள்ள காதலான்னு யோசிச்சுட்டு இருக்க யூஜி நடுவுல எட்டி பாக்குறா. ஆமாண்டா காதல் தான், நீ நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு, அந்த ரெண்டு பேரும் பக்கா ஜோடி அப்படின்னு சொல்ல இது பக்கா ஜோடியா நிஜமாவா அது ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஓனாய் மனுஷன் கிட்ட நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஆம்பளன்னு பொய் சொல்லிட்டேன், அவங்க கிட்ட பொய் சொன்னது தப்பு, உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு கரெக்டா அவ கிளம்ப ஆரம்பிக்க பின்னாடி நம்ம ஷீஃபாங்க யூஜி ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறா. ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு போயிட இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஷாவ்யானுக்கு சிரிப்பு தான் வருது. யூச்சி மறுபடியும் ஜின்ஷாவை தேடி வந்துடுறா. ஜின்ஷாவ் தனியா நின்றுட்டு சோகமா இருக்கவங்க கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க இல்ல நானும் பையனும் ட்வின்ஸ் ஆயது ஒரு பொம்மை எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படுற நேரமா அது, நமக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல, நம்ம தான் ஊருக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ, நம்ம ஊருக்கு நம்ம திருப்பி போறோம் அப்படின்னு சொல்ல மேல இருந்து மிங்ஷு பார்த்துட்டு உங்க ஊருக்கு மறுபடியும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது இந்த ஊர் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எல்லாரும் கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஊர் ரொம்ப கலகலப்பா இருக்கு, நம்ம இருந்த மாதிரி இல்ல, முன்னாடியோட ரொம்ப எல்லார்கிட்ட காசு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜின்ஷாவும் யூச்சியும் வராங்க. அங்க ஒருத்தங்க பை நிறைய எதையோ கட்டையில வச்சு எடுத்துட்டு போறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஓனாய் மனுஷன் ஒரு சின்ன மந்திரத்தை போட அதுல இருந்து கீழே விழுது. ஃபுல்லா பார்த்தா அவங்க தேடி வந்த கிறிஸ்டலா இருக்கு. உடனே அவங்க எதுவும் தெரியாத மாதிரி வாங்க வாங்க சாப்பிட போலாமா அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. டே பாத்தியா எவ்வளவு கிறிஸ்டல் இருந்தது அதுல அப்படின்னு சொல்ல ஒன்னே ஆமா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நம்ம தங்கி இருந்த வீடு இருக்குல்ல அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல யூச்சி உடனே ஷீஃபாங்க பார்த்து இங்க கடைசியில தாண்டா நாங்க இருந்த வீடு இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கண்டு முடிச்சப்போ இந்த வீட்டுல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பி வராங்க. வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, ஒரு குட்டியோண்டு வீடு தான் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பீங்க போலன்னு மத்தவங்க எல்லாம் சொல்ல யூச்சி உடனே ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கண்டு முடிச்சப்போ இங்கதான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது குடும்பம் நடத்தினாங்களா அப்படின்னு அத்தனை பேரும் திருன்னு முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஜின்ஷா உடனே யூச்சி வாயை மூடி விட்டு நீ சொல்ற வார்த்தையெல்லாம் தெளிவா பேசு, நீ சொல்றது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல தப்பா பேசியிருந்தா சாரி அப்படின்னு யூச்சி பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கிறிஸ்டலை நடுவுல வச்சுட்டு இப்ப இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம், ஆனா அந்த கிறிஸ்டலை பத்தி நமக்கு இன்னும் ஒன்னும் தெரியல, இது ரொம்ப வேல்யூவான பொருள்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஷீஃபான அந்த பொம்மைக்குள்ள வச்சதுமே அதுல இருந்து அவ்வளவு பவர் வந்தது, இந்த பவரை வச்சுதான் இந்த மீன் கடவுளை தேடுற கும்பலே ஏதோ சதித்திட்டம் போட்டுட்டு இருக்காங்க, சோ நம்ம ஏதாவது ஆக்டிவா இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஜின்ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இந்த கிறிஸ்டல் கல்லை வச்சு என்ன ஹெல்ப் இருக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இங்க நம்ம ஏற்கனவே நம்ம கிராமத்துல இருந்த போதே பார்த்திருக்கோங்கிறதால நமக்கு கிராமத்துல ஷீ ஆண்டின்னு
சொல்லிட்டு ஒருத்தங்க பக்கத்துல இருக்கவங்க தானே வீடு கொடுத்தாங்க, அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஜின்ஷா சொல்றான். யூஜி ஓகேன்னு சொல்லிடுறா. ரெண்டு பேரும் காலையில விடிஞ்சதுமே ரெண்டு பேரும் அந்த ஆண்டிய பக்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஆண்டி இந்த ரெண்டு பேரையும் பார்த்து செல்லுங்களா மறுபடியும் எப்ப வந்தீங்கன்னு ஹாப்பியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல யாரும் நின்னுட்டு முகத்துல கூட மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறதையே ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி நல்லபடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஜின்ஷா சொல்றான், ஆண்டி என்ன ஒரு அங்கிள் தானே காப்பாத்தி வெளியே இருந்து ஊருக்கு கூட்டு வந்தாரு, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, அவர் கொஞ்ச நாள் இருந்தாருப்பா, நீங்க கிளம்பினதுக்கு அப்புறமா அவரும் கிளம்பி போயிட்டாரு, அவரை பத்தி யாரோ பக்கத்துல பார்த்தோன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஆண்டி இந்த கிறிஸ்டல் கல்லை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறான். அதை பார்த்ததுமே அந்த ஆண்டிக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்கி போயிடுது. இல்லப்பா எனக்கு தெரியாது, இனிமே இதை பத்தி கேட்கறதுக்கும் இங்க வராதீங்க, எந்த போங்க போங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. ஜின்ஷா யூச்சி வராங்க, மத்த டீம் கூட சேர்றாங்க. ஆண்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போல, இந்த ஊரும் கொஞ்சம் செழிப்பா இருக்கு அப்படின்னா கெட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்றாங்க, பாவம் அவங்க வறுமைனால தான் ஹெல்ப் பண்றாங்க, நம்ம பிரிஞ்சு போய் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யூச்சியும் ஜினிஷாவும் போகும்போது லிட்டரலி அங்க ஒரு நாய் முன்னாடி நிக்குது. பாரு நம்ம ஓனாய் மனுஷன் தான், சீனியர் இப்படி மாறிட்டீங்களா, ஏதாவது பேசுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நாய் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சீனியர் பின்னாடி வந்துடுறாரு. இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் ஓவர்ரா, முன்னாடி பார்த்ததாவது ஓனாய் மாதிரியே இருந்தது, இது நாய்னா அப்படியே தெரியுது, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, சாரி சீனியர் அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது நம்ம ஜின்ஷா வெளியே மயங்கி கிடந்தப்போ கோமால இருந்தப்ப பார்த்து ஒருத்தர் ஊரு கூட்டு வந்தாருன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பாத்துட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, சொல்லுங்களா நீங்க வந்துட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு அவர் ரொம்ப பாசமா கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நீங்க எங்களை கூட்டு வந்தீங்கல்ல, என்ன மாதிரியே யாரையாவது அங்க பக்கத்துல பாத்தீங்களா, வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, உங்கள மாதிரியே ஒருத்தரா, என்ன சொல்றீங்க அப்படிலாம் நான் யாரையுமே பார்க்கலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே அவர் கிட்ட நம்ம மயில் போன ஒரு டோக்கன் மாதிரி இடுப்புல வச்சிட்டு இருப்பால, அதே மாதிரி டோக்கன் இவர்கிட்டயும் இருக்கு. அதை நம்ம ஜின்ஷாவை பாத்துட்டான். பார்த்துட்டு அமைதியா சரி போயிட்டு வர அங்கிள் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இந்த நேரத்துல நம்ம ஓனாய் மனுஷன் மட்டும் அந்த ஆண்டி வீட்டுக்கு வெளியே நின்று ஓட்டி கேட்டுட்டு இருக்க, அந்த மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு நின்னால அவ உள்ள போயிடுறா. அந்த ஆண்டிய மிரட்ட ஆரம்பிக்கிறா. அந்த ஆண்டி இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லவங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த கல்லை தேடிட்டு இங்க வரைய வந்துட்டாங்க, நான் சொல்றத அவங்கள செய்ய சொல்லு, அப்பனாதான் அவங்கள உயிரோட விடுவேன் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மத்த எல்லாருமே ஒன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. சீனியரை மட்டும் காணமே அப்படின்னு ஷாவியான் பயப்படும் போது கரெக்டா நரி மனுஷன் உள்ள வந்துடுறாரு. என்ன ரொம்ப மிஸ் பண்ண போல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்ப எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கரெக்டா நம்ம ஜின்ஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களை காப்பாத்தினவர் மயில் பொண்ணு போட்டிருக்க மாதிரி ஒரு டோக்கன் போட்டிருந்தாரு, எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே குலமா இருக்கும்னு தோணுது, அவரும் சாத்தானா இருப்பாரோ அப்படின்னு பேசி மாறி மாறி குழம்பிட்டு இருக்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஆண்டி கதவை தட்டுறாங்க. உள்ள வாங்க ஆண்டி அப்படின்னு யூச்சி கூப்பிட்டதும், என்னடா அது இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு அந்த ஆண்டி பதறிட்டு, அந்த கிறிஸ்டல் கல்லு எங்க கிடைக்கும் அப்படின்னு அந்த மேப்ல இருக்கு, இதை போய் நீ பார்க்கலாம், அதே மாதிரி அந்த அங்கிள் இருக்காருல அவரும் இந்த இடத்துல இருப்பாரு, போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஜின்ஷா பாக்குறான், நம்மள தேடி யாரோ வலை விரிச்சிருக்காங்க, அந்த வலையில போய் நம்ம அவங்களே விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒன்னா சேர்ந்து மேப்பை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. மேப்ல கொடுக்கப்பட்டிருக்க இடத்துக்கு மத்த ஆளுங்கெல்லாம் ஆளா கிளம்பி போக, யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு யூச்சி சொல்றா. ஃபாலோ பண்ணி வரவங்க வரட்டும், நம்ம தான் ஷீஃபாங்கையும் மிங்ஷுவையும் வெளியே வேடிக்கை பார்க்க விட்டு வந்திருக்கோம்ல, அவங்க யாரு ஃபாலோ பண்றதுன்னு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு முன்னாடி நாள் ஃபாலோ பண்ணிட்டே போய் இங்க வர வச்சால, அந்த பொண்ணு உள்ள கிளம்பிட்டு இருக்கா. ஷீஃபாங் மிங்ஷு ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த அங்கிள் இருக்காரு, அவரும் அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இவர் எதுக்கு இங்க வராரு, அவர்கிட்ட வேற அந்த மயில் பொண்ணு கிட்ட இருந்தா அதே செதில் இருக்கு, ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஷீஃபாங்க உள்ள போலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல மத்தவங்க எல்லாம் உள்ள போறாங்க. இந்த குகையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு முதல்ல உள்ள வரா. உள்ள வந்துட்டு யாருக்கும் தெரியாத ஒரு கல்லை ஓபன் பண்ணி கதவாக்கிட்டு அவ மட்டும் உள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த அங்கிள் வராரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அது எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இங்க மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஜின்ஷாவுக்கு தெரிஞ்சிருது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு காணா போயிட்டு அந்த அங்கிள் ஆனா உள்ள வராரு அப்படின்னு. கரெக்டா அங்கிள் உள்ள வந்துடுறாரு. என்ன அங்கிள் நீங்க எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்களை தேடிதான்ப்பா வந்தேன் அப்படின்னு அவர் பயங்கரமா சமாளிக்கிறாரு. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யூச்சி நின்று கண்ட மேனிக்கு முறைச்சிட்டு இருக்க, அப்ப அந்த மேல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பொண்ணு, அவ மேல வந்துட்டு ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி இருக்கு, அதை ஆன் பண்ணி விட்டுடுறா. டக்குன்னு நம்ம ஓனாய் மனுஷன் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அவ கையிலேயே லைட்டா அடிபட்டுருது. ஆனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அந்த வெடிகுண்டு வெடிச்சு அந்த குகையே பயங்கர மோசமா உடைய ஆரம்பிக்குது. ஆளாளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஷீஃபாங் மிங்ஷு ரெண்டு பேருமே என்னடா நடக்குது, இது குகை இடிஞ்சு உழுவுது, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்மளோட ஓனாய் மனுஷன் ஷாவியான் ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நடுவுல நல்ல கல்லெல்லாம் இடிஞ்சு விழுந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ந்து போய் நின்று இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி மேல கல்லு விழக்கூடாதுன்னு ஜின்ஷாவை மேல விழுந்துட்டு மேல விழுற கல்லெல்லாம் தாங்கிக்கிறான். ஆனா ஒரு பெரிய கல்லு விழுந்துருது, ஜின்ஷாவால தாங்கிக்க முடியல. யூச்சி டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வெளியே வந்துட்டு அந்த கல்லை எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஜின்ஷாவுக்கு கல்லு கீழே விழுந்துருது. ஆனாலும் பயங்கரமா எனர்ஜி போயிட்டு
போயிட்டு பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். இங்க 2 பக்கமா மாட்டிக்கிட்டு நம்ம ஷாவியான் பாக்குறா. சீனியர் அப்படின்னு கூப்பிடுறா. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷாவியானுக்கு கால்ல அடிபட்டிருக்கு போல அதை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதை கரெக்டா தெரிஞ்சுட்டு உன் கால்ல அடிபட்டிருக்கா அப்படின்னு சீனியர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க. என் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த கல்லெல்லாம் உடைக்கிறேன் அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்றாரு. இல்ல நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் முக்கியமான ஏதாவது நேரத்துல யூஸ் பண்ண வேண்டி வந்ததுன்னா என்ன பண்றது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறா. உனக்கு அடுத்தவங்கள பத்தின சிந்தனை தானா அப்படின்னு அமைதியா நாங்க சீனியரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவமா ஜின்ஷா மயங்கி விழுந்துட்டு அவனை தூக்கி மடியில போட்டுட்டு யூச்சி சீக்கிரமா ஏஞ்சிரு, இதுக்கும் மேல நாள் தாங்கிக்க முடியாது, பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அழுதுட்டு இருக்கும் போதே வாயிலிருந்து ரத்தமா துப்பிட்டு ஜின்ஷா ஒரு வழியா எந்திரிச்சிடுறான். எனக்கு ஒண்ணும் இல்ல, கல்லு விழுந்ததால அடிபட்டிருக்கு, செத்தா போயிட்டா எதுக்கு அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துறான். ஜின்ஷா உட்கார வச்சுட்டு ஓகே வாடா நீனு அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஜின்ஷா உடனே பழைய பிளாஷ்பேக் ஒண்ணுக்கு போயிடுறான். யூச்சி உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எந்திரிச்ச புதுசுல டிராவல் பண்றதுக்கு காசு வேணும் அப்படின்னு அந்த குகைக்குள்ள நான் ஏதாவது கல்லு கிடைக்குதான்னு பாக்குறதுக்கு வந்தேன். அப்ப நான் உள்ள 7 நாள் இங்கே மாட்டிக்கிட்டேன், தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டேன், எப்படியோ நீ கண்டுபிடிச்சு உள்ள வந்தல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யூச்சி அப்ப ஓடி வந்தவ ஜின்ஷாவ கிட்ட நீ எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்க ஜின்ஷாவ அவளை வேகமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். யூச்சிக்கு ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்க அவளை பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இருந்துதான் அவனுக்கு காதல் பயங்கர அதிகமா இருந்திருக்கு. யூச்சிக்கு அப்போ ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனே அவ கிட்ட இல்ல. இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. இல்ல நல்ல வேளை நீ எப்பவுமே என் கூட இருந்த, இப்பயும் என் கூட இருக்க, உன் கூட இருக்கிறது தான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு அதிர்ஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்க. அப்போ யூச்சியை பார்த்து நம்ம ஜின்ஷாவ் கேட்கிறான், நான் உனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. யூச்சி திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன சொல்றது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பயங்கரமா அந்த குகை மறுபடியும் இடிய ஆரம்பிக்குது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாவா அப்படின்னு யூச்சி அவனை கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறா. இன்னமும் ஆளுக்கு ஒரு பக்கமா நம்ம ஷாவியானும் நம்ம சீனியரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க இருக்கீங்கல்ல சீனியர் அப்படின்னு ஷாவியான் கேட்டிருக்கா. நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சீனியர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஷாவியான் இருக்கிற பக்கம் யூச்சி ஜின்ஷா 2 பேரும் வந்துடுறாங்க. கல்லுக்கு அந்த பக்கமா நம்ம சீனியர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவ சொன்னதும் கரெக்டா அந்த டெடி பேர் இருக்குல்ல அது வந்துருது. அதை கூட்டிட்டு நம்ம ஷீஃபான் தான் வந்திருக்கான். வந்துட்டு வேகமா அங்க இருக்கிற கல்லெல்லாம் உடைச்சு விட அந்த டெடி பேர் உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு கவசமா மாதிரி நம்ம ஷீஃபாங் மேலேயே தொத்திக்குது. எல்லாரும் இப்ப கல்லெல்லாம் உடைஞ்சிருச்சேன்னு அவசர அவசரமா வெளியே வந்துடுறாங்க. மிங்ஷு நின்னுக்கிட்டு இருக்கா. போயிட்டு வேகமா நம்ம ஜின்ஷாவை செக் பண்றா. செக் பண்ணிட்டு உனக்கு இந்த மருந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம கையில மருந்து கொடுத்துட்டு அடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கா செக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஓனாய் மனுஷன் நம்ம ஷாவியான செக் பண்ணிட்டு உனக்கு பரவாயில்ல, உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் பிஸியா பேசிட்டு இருக்கும் போது நம்ம யூச்சி மட்டும் ஜின்ஷாவ் காதுல போயிட்டு நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு யாருமே இல்லாதப்ப நம்ம 2 பேரும் தனியா இருப்போம்ல, அப்ப பதில் சொல்றா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. ஜின்ஷா வேகமா அவ கையை பிடிச்சிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கது ஆப்போசிட்ல இருக்க ஓனாய் மனுஷனும் நம்ம ஷாவியானும் பாக்குறாங்க. 2 பேருக்கும் லைட்டா வெக்கமாயிருது. இந்த இடத்துக்கு உயிர் போக இருந்ததுதான் மிச்சம், ஒரு க்ளூ கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அங்கிள் இருக்காரு குகையில இருந்து பொத்துன்னு வெளியே விழுறாரு. இங்க இன்னொரு பக்கம் அந்த குண்டு வெடிக்க வச்சுட்டு போனால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த சீனியர் அக்கா இருப்பாங்கல்ல, அந்த சீனியர் அக்கா தான் இங்க நிறைய அந்த கிறிஸ்டல் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் அவங்களை கொல்ல ட்ரை பண்ணிருப்ப அப்படின்னு அந்த சீனியர் அக்கா கேட்க அவங்கள நான் உள்ளேயே அடைச்சு வைக்கணும் தான் ட்ரை பண்ணேன், கொல்றதுக்கு ட்ரை பண்ணல. அப்பன்னு பார்த்து இந்த அங்கிள் உள்ள பிளான் எல்லாம் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நம்ம எல்லா கிறிஸ்டலையும் எடுத்துட்டோம். அந்த விஷயம் இந்த அங்கிளோட பரம்பரை, அதான் அந்த கடல் பரம்பரைக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் வந்திருக்காங்க, நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம் இனிமே, நீ போய் எங்கயாவது கொஞ்ச நாள் ஒளிஞ்சிரு அப்படின்னு இந்த சீனியர் அக்கா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அங்கிள் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு யூச்சியும் ஜின்ஷாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து அவர் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றாரு. வெளியே மத்தவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. சரி ஓகே இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது போல அப்படின்னு சின்ன தலைவி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு யூச்சி கால விழுறாரு. நான் சின்ன தலைவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா நீங்க தான் எங்க பரம்பரையோட சின்ன தலைவி, வானத்துல இருக்கிற கடலுடைய பீஸ்ட் பரம்பரையோட முக்கியமான தலைவி நீங்க, அவங்களோட பொண்ணு நீங்க அப்படின்னு சொல்ல நான் பீஸ்ட் பரம்பரையா அப்படின்னு கேட்டதும் ஓனாய் மனுஷன் சொல்றாரு அந்த பொண்ணு மேல அரக்க வாசனையே அடிக்கலையே அப்படின்னு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சொர்க்கத்துல கடவுள்கள் எல்லாம் காப்பாத்துற முக்கியமான இனம் அது, அவங்க மேல சாதாரண அரக்க வாடெல்லாம் அடிக்காது, ஒரு தண்டனைக்காக தான் அந்த பொண்ணு பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன தண்டனை அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. யூச்சிய பார்த்து வசிய மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மந்திரத்தை யாராவது ஒரு ஆம்பளை மேல போட்டோம்னா அந்த ஆம்பளை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட பழைய காலத்தை கூட மறந்துட்டு இந்த பொண்ணு கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. யூச்சி ஒரு தடவை கீழே பூமிக்கு வந்தப்போ ஒரு பையன் மேல அந்த மந்திரத்தை போட்டாங்க, அதுக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜின்ஷாவ் ஷாக் ஆயிடுறான். நான் தான் அந்த பூமியில இருக்கிற மனுஷனா, என் மேலதான் அந்த மசி மந்திரத்தை போட்டாலா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது, நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாரு. யூச்சிக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது, கையை பிடிச்சுக்கிறா. நானும் இந்த கடல் உலகத்துக்கு வரேன், அங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சொல்லிடுறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மிங்ஷு ஏதோ பேச வர ஓனாய் மனுஷன் அவளை மயக்கம் போட வச்சுட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. எல்லாரும் கடல் உலகத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓனாய் மனுஷன் மிங்ஷு கிட்ட உங்க அம்மாவை ஒரு அரக்கன் தான் கொண்டுட்டான்னு எனக்கு தெரியுது, அதனால அரக்க குலம் மேல உனக்கு வெறுப்பு இருக்கு, இருந்தாலும் எதிரியை நீ அழிக்கணும் அப்படின்னா அவங்கள பத்தி நல்லா
தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காவது நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல நம்ம மிங்ஷு கொஞ்சம் கோச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கா. ஜின்ஷாவ் இன்னும் ரொம்ப சோகமா அமைதியா நின்னுட்டு இருக்க. யூச்சி வரா, நான் உன் மேல வசிய மருந்து போட்டேன்னு உனக்கு வருத்தமா இருக்காடா அப்படின்னு கேட்க, அதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சோகத்தோடயே சொல்லிட்டு இருக்கான். ஷீஃபாங் கூப்பிடுறான், டே எல்லாரும் வாங்க இந்த உலகத்தை பாருங்க, வானத்துக்கு நடுவுல இவ்ளோ பெரிய நகரமே மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த அங்கிள் பாக்குறாரு, இதுதான் எங்க புராதன நகரம், இந்த இடத்துல தான் யூச்சி பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் என்னோட சொந்த வீடா அப்படின்னு யூச்சி அமைதியா பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த கல்லு வந்து அங்க பார்க் ஆகுது, எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஷாவியான் சொல்லிட்டு இருக்கா, இந்த இடம் என்னதான் கிராண்டா இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்ல அந்த அங்கிள் உடனே இது வந்து ரொம்ப கிராண்டா இருந்த இடம் தான், ஒரு பெரிய பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இப்பதான் எல்லாரும் சரியாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் நீங்கெல்லாம் போக போக தெரிஞ்சுக்குவீங்கன்னு அந்த அங்கிள் சொல்றாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து வணக்கம் சொல்லிட்டு உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு அந்த அங்கிள் முன்னாடி கூட்டு போறாரு. அங்க அந்த கடல் உலகத்தோட ராணி நின்னுகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த லேடியும் அப்படியே பாக்குறதுக்கு நம்ம இந்த சீனியர் அக்கா இருந்தாங்கல்ல அந்த மாதிரியே இருக்காங்க. யூச்சியை பாக்குறாங்க, வாமா செல்லம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூச்சியும் பக்கத்துல போயிட்டு இந்த ஃபீலிங்ஸ் எங்கேயும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே இருக்கேன்னு சொல்ல யூச்சியோட கையை பிடிச்சு கொஞ்சமா அவ கையில மந்திர சக்தியை போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. வலிக்குதா அப்படின்னு கேட்க யூச்சி லைட்டா வலிக்குது அப்படின்னு சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திர சக்தியை போட அந்த இடத்துலதான் நம்ம மயில் பொண்ணு இருக்கால அவள் இருந்துட்டு இருக்கா. இதுதான் அவ இனமும் போல, அவளுக்கு கோவமா வருது. இப்ப எனக்கு வலிக்கல அப்படின்னு யூச்சி சொல்றா. அவ கையில இருந்த செதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. நீ வளர்ந்துட்டு இருக்கடா செல்லும், வேற ஒண்ணும் கிடையாது. உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பவர் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு பொக்கிஷமான பீஸ்ட், யாருக்கும் இந்த பவர் கிடைக்காதுன்னு சொல்ல நான் தான் அந்த வசிய மருந்து போடப்பட்ட பையனா அப்படின்னு பாவமா கேட்டுட்டு இருக்கான் ஜின்ஷாவ். சாரிங்க, நான் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அங்கிள் கேட்க, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அவங்கள எல்லாம் கூட்டு போய் தனியா உட்கார வைன்னு இந்த ராணி சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜின்ஷாவ் போறத பார்த்துட்டு யூச்சிக்கு மனசு கஷ்டமாயிடுது. வேகமா ஓடி வந்து புடிச்சுக்கிறா. டேய் சாரிடா அப்படின்னு, உன் ஃபேமிலி உனக்கு கிடைச்சிருக்கு, பேசிட்டு அப்புறமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷாவ் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யூச்சிக்கு மனசு கஷ்டமா இருக்கு. யூச்சியை கூட்டு போயிட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு அவளுக்கு பயங்கரமா அலங்காரம் பண்றா. உங்களை பாக்குறதுக்காக 3 வருஷமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படியாவது ஒரு பட்டத்து இளவரசனை புடிச்சு கொடுக்கணும்னு வேற எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, பட்டத்து இளவரசன்னா யாரு அப்படின்னு யூச்சியை கேக்குறா. அவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, ஐசுக்கும் அவங்க கூடயே இருப்பாங்கன்னு சொல்ல, அப்படி ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஜின்ஷாவ் தான் வேணும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு யூச்சி சொல்றா. வேகமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜின்ஷாவ்ட ஓடி வந்துட்டு, டேய் பட்டத்து இளவரசர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, நான் ஒன்னதான் சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்ல எப்போதுமே அப்படின்னு கேட்க ஜின்ஷாவ் பாக்குறான். எனக்கு வந்து உன் மேல இருந்த காதல்ல டவுட்டே இல்ல, ஆனா இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நீ போட்ட வசியத்தால தான் நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னா என் உண்மையான கேரக்டர் இது கிடையாதா, நான் அப்போ யாரு, உன் மேல இருக்கிறது வசியம் தானா காதல் இல்லையா, நிறைய டவுட் வந்துருச்சு அப்படின்னு சோகத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிட யூச்சி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அந்த அங்கிள் போயிட்டு ராணி கிட்ட நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இல்லைன்னா நான் என் பொண்ணை எப்ப பாத்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்காது, அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்க கூடாது, இன்னும் மேல இருக்க உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க, அது அவளால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ராணி சொல்ல, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். மாஸ்டர் கிட்ட சீனியர் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாரி மாஸ்டர், அந்த கிறிஸ்டல் கலெல்லாம் நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு போகும்போது அப்போ வந்து கடல் படக்கார அதை பார்த்துட்டான், அதான் யூச்சியோட அம்மா அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் வந்து பார்த்துட்டான், எங்களுக்கு ஒரே கவலையா இருக்கு, அதை வச்சு நம்மள ஏதாவது தாக்க வருவாங்களோ அப்படின்னு யோசிக்க, உடனே மாஸ்டர் அதை நம்ம யூஸ் பண்ணி உங்களை தாக்க வருவோங்கிறதுலாம் அவங்களுக்கே தெரியும், அதெல்லாம் பரம்பரை நடக்கிறது தான், ஆனா எங்க ஜின்ஷாவ் கிட்ட அவனோட உண்மையான அடையாளம் என்னன்னு சொல்லிடுவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சீனியர் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பியன் அங்க ஓடி வரான். இந்த சீயுவான் கெட்டவங்க பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவை நம்ம டக்குன்னு ஏதாவது செஞ்சு ஆகணும், இல்லைன்னா ஆபத்து அதிகமாயிடும்னு சொல்ல மாஸ்டர் பாக்குறாரு, அதை நான் பாத்துக்கிறேன், இந்த இடத்த பாதுகாக்கிற வேலையை நீ பாரு, இனிமே யூச்சி இருக்கிற இடத்த கூட உன பக்கத்துல விட மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. நம்ம பியன் பயங்கரமா சோகமாயிடுறான். நம்ம யூச்சி தேடிக்கிட்டே அவங்க அம்மாவோட ரூம்குள்ள வரா. அங்க அவங்க அம்மாவோட பேருக்கு பதிலா வேற ஒரு பேர் போட்டு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கு. எதனால வேற ஒரு பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கன்ஃபியூஸ் ஆகி பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அங்க பக்கத்துல வந்துடுறாங்க. என்னடா செல்லம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே யூச்சி, இல்லம்மா இன்னைக்கு வந்து எனக்கு மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, நீ ஏன் பொண்ணு, உனக்கு இல்லாத மந்திரமா, எது கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த வசியத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுமா, பாவம் ஜின்ஷாப், என்னால அவனோட எல்லாத்தையும் மறக்க கூடாது, சோ அந்த வசியத்தை நான் திருப்பி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன், ஆனா இன்னைக்கு இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு உங்க அம்மா நம்ம யூச்சியை திரும்ப அமிச்சிடுறாங்க. ஜின்ஷாவ் ரொம்ப சோகத்தோட தனிமையில வந்து உட்காந்துட்டு இருக்க, செத்ததும் போயிட்டானா அப்படின்னு நம்ம ஷீஃபாங் மூச்சிருக்கான்னு பாக்குறான். டேய் நான் அவனை தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சொல்லிட்டு இருக்கும் போதே, அது சரி சூப்பரான ஒயின் கொண்டு வந்துட்டு இருக்கேன், ஜாலியா குடிச்சிட்டு ஃபன் பண்ணலாமா அப்படின்னு ஓனாய் மனுஷன் 2 பாட்டில் ஒயினை கொண்டு வராரு. எல்லாரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஓனாய் மனுஷன் கேட்க, எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, யூச்சியோட வாழ்க்கை கிடைச்சிருச்சு திருப்பி அவளுக்கு, அதுல எனக்கு ஹாப்பி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்ஷா
ஜின்ஷாவ் சொல்ல, மனுஷங்களே ஒரு வினோத பிறவி, என்னதான் கஷ்டம்னாலும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்கப்பா, என்ன பிறவையோ தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஓநாய் மனுஷன். எல்லாரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷாவ் பயங்கர சோகமா இருக்கான். அதை பார்த்துட்டு ஓநாய் மனுஷன், நீ எதை தேடிட்டு இருந்தீங்களோ அதுல பாதி வேலை முடிஞ்சிருச்சு, அவளை கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா அப்படின்னு கேட்க, உடனே ஜின்ஷாவ் சொல்றான், ஆமா கரெக்ட் தான், ஆனா என்னோட அடையாளத்தை நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டு இருக்க. நீ தேவையில்லாததை பத்தி கவலைப்படுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஓநாய் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா என் பேரு ஜின்ஷாவா அப்படிங்கிறது கூட எனக்கு டவுட்டா இருக்கு. நான் என்ன பண்ண போறேனோ எனக்கே தெரியல. இனிமே எப்படி நான் கண்டுபிடிக்க போறேனோ, ஆனா அந்த பியன் இருக்கானே அவன் என்ன மாதிரி இருந்தான், அவனை வச்சுதான் என்னோட அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஷீஃபாங்க பார்த்து நம்ம ஓநாய் மனுஷன், உன் மனசுல யார் மேலேயாவது காதல் இருந்ததுன்னா அதை உடனே சொல்லிடணும், தள்ளி போட்டு அப்படின்னா அதை சொல்லவே முடியாதுன்னு சொல்றாரு. நானா அப்படின்னு சொல்லிட்டு வழி ஆரம்பிக்கிறான் ஷீஃபாங். இங்க நம்ம ஷாபியானுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. வழக்கம் போல ரொம்ப அப்படியே தட்டு மாதிரி வந்து உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறா, கொஞ்சமாவது உடம்ப சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓநாய் மனுஷன் அங்க வந்துடுறாரு. ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு, உங்க கூட்டத்துல ட்வின்ஸா பிறக்கிறவங்களுக்கு பாதி தான் வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஒரு மாதிரி அமைதியா பார்த்துட்டு, ப்ளீஸ் உங்ககிட்ட பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு ஷாவியான் சொல்லிடுறா. சரி ஓகே, ஆனா நீ உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும், உன்னை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்கும் நீ கஷ்டப்படுறத பார்த்தா அப்படின்னு சொல்ல, அவங்க யாரும் என் பக்கத்துல இல்ல அப்படின்னு ஷாவியான் சொல்றா. ஆனா நான் இருக்கேனே, நீ கஷ்டப்படுறத பார்த்தா ஏன் மனசு வலிக்குது அப்படின்னு ஓநாய் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஷீஃபாங் வரா. மயில் பொண்ணு கிட்ட தயங்கி எப்படியாவது அவகிட்ட நம்ம காதல இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான், நம்ம ஓநாய் மனுஷன் வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா அவ பாட்டுக்கு அம்பு எடுத்து அங்கேயும் இங்கேயும் வேட்டையாடுறத பார்த்து அவனுக்கு பயமா இருக்கு. தைரியத்தை வரவழைச்சிட்டு, ஹே மயில் பொண்ணு அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறா. என்னடா அப்படின்னு, நான் வந்து அப்படின்னு அவன் இழுக்க ஆரம்பிக்க, சார் என்ன லவ் பண்றீங்களாக்கும், ஆலை மூஞ்சையும் பாரு, என்ன தோக்கடிக்க துப்புல என்கிட்டயே தோத்து போயிட்ட, லவ் பண்ற மூஞ்ச பாரு, முடிஞ்சா சண்டை போட்டு என்ன ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்ல, சரி நான் சண்டைக்கு ரெடி அப்படின்னு நம்ம ஷீஃபாங் சொல்லிடுறான். ஓநாய் மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. டக்குன்னு நம்ம ஷாவியான் கை எடுத்துடுறா. சீனியர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் மனுஷ பொண்ணு, கொஞ்சம் தான் எனக்கு வாழ்நாள் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, என் கூட இருக்க விருப்பமா இல்லையா அப்படின்னு கேட்க, ஷாவியான் என்ன பதில் சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து மெய்மிங்க கிட்ட இந்த கனெக்ஷனுக்கு கால் வருது. சரி ஓகே, நான் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஓநாய் மனுஷன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் அமைதியா அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிட, இங்க சண்டை போட்டு நம்ம மயில் பொண்ணு கிட்ட தோத்து போயிடுறான் ஷீஃபாங்க. தோத்து போயிட்டல கிளம்பு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் ஒரு வேலை வீக்கா இருக்கலாம், நாளைக்கு நான் பயங்கர பவர்ஃபுல் ஆவேன், அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்க, பரவாயில்லையே நீ லைட்டா இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருப்ப போல, உனக்கு பிடிச்ச விஷயம்லாம் சொல்லு அப்படின்னு நம்ம மயில் பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறா. நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு குட்டி குட்டி மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளே ஒரு மீன் பரம்பரை தானே அதனால. ஆனா அது புரியாம ஷீஃபாங்கு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டி மீன், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், வறுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சீ உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து இவ கிளம்பி போயிடுறா. ஷாவியானும் மெய்மிங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க கனெக்ஷன் மூலமா. உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு மெய்மிங் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. டக்குன்னு அசிஸ்டன்ட் வந்து தாங்கி பிடிக்கிறான். அந்த அளவுக்கு மெய்மிங் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது, அந்த யூஜி மேல பட்டதுமே என்னோட பிரேஸ்லெட் ஜொலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி புனிதமான விஷயங்களை வச்சுதான் அந்த பிரேஸ்லெட் ரிங்கையே செய்வாங்க. அவளே வந்து ஒரு பெரிய புனித மீன் எடுத்து சேர்ந்தவளாம். அதனாலதான் அவன் வரது தெரிஞ்சதுமே இது பயங்கரமா ஜொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட்டை வெளியே அனுப்பிட்டு, ஆனா ஷாவியா நீ ரொம்ப ஜாலியா இருக்கல்ல, ரொம்ப ஜாலியா அந்த மீன் உலகத்துல என்ஜாய் பண்றல்ல, நான் மட்டும் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மத்த எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு இவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க யூஜி மறுபடியும் அம்மா கிட்ட எப்படி போய் கேக்குறது, எப்படி மறுபடியும் மந்திரத்தை கத்து கொடுங்கன்னு கேக்குறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு உள்ள போக, அங்க யூஜியோட அம்மா கிட்ட ஜின்ஷாவை பேசிக்கிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களை பத்திரமா இனிமே பாத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா உன் கூட தான் வருவேன்னு யூஜி முடிவா இருக்காளேப்பா அப்படின்னு யூஜி அம்மா சொல்றாங்க. இல்ல அது புதுசுங்கிறனால அவ அப்படி இருக்கா, போக போக உங்க கூடயே இருந்தா பழகிடுவா, என்னை தவிர வேற யாருமே அவ கூட இருந்ததால என்ன அவளுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. யூஜி இதை கேட்டுட்டு அப்படி இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. திடீர்னு ஜின்ஷாக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. வசிய மந்திர கட்ட அவ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா போல அப்படின்னு வலியை தாங்கிட்டு நம்ம ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறான். யூஜி பார்த்தா வசிய மந்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு அவ சக்தியவே உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அடிபட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துருது. அப்பயும் அவ பாட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ண ஜின்ஷாவுக்கும் வலி தாங்க முடியல, யூஜியாலையும் தாங்க முடியல. ஜின்ஷா போதும் யூஜி அப்படின்னு வந்து அவளை வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். ஜின்ஷா எனக்கு இந்த வசிய மந்திரம் வேணாண்டா, இதை எடுக்கணும்டா, எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஒன்னும் இல்ல அவளை சமாதானப்படுத்திட்டு அவளை தனியா கூட்டு போயிட்டு, நான் சொல்றது கேளு, உன் அம்மா நல்லா பாத்துப்பாங்க உன்னை, இங்க கொஞ்ச நாள் இரு, உன் அம்மாவை தேடி தானே நம்ம இத்தனை நாள் பயணம் வந்தோம், இப்ப திடீர்னு நீ கிளம்பி போன அப்படின்னா என்ன அநியாயமா இருக்கும், எப்பயுமே வந்து உங்க அம்மா இடத்த என்னால ஃபில் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, யூஜி கட்டி பிடிச்சிட்டு இல்லடா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம சேர்ந்து கிளம்பலாமா, சரி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை சொல்றான். நான் இரே அந்த ஜேடு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம யூஜி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. அவ ஜேட காணா, ரொம்ப நேரமா தேடுறா, ஒரு பாக்ஸ்ல இருக்கு, தேடி
கண்டுபிடிச்சிடுறா. அப்பாடா எடுத்தாச்சா அப்படின்னு நம்ம மறுபடியும் ஓட ஆரம்பிக்க யூச்சியோட அம்மா வந்துடுறாங்க. ஜின்ஷா எல்லாரோட சேர்ந்து இங்க இருந்து கிளம்பிட்டான், இது ஒண்ணு மட்டும் தான் இங்க இருந்து விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு புக்கு மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. ஜின்ஷா இதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை பார்த்து யூச்சிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கான். யூச்சி அதை படிக்க ஆரம்பிக்கிறா. யூச்சிக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பாடு. இந்த சாப்பாடு இல்ல எது கொடுத்தாலும் அவ ரொம்ப நல்லா சாப்பிடுவா. சாப்பாடுனாலே பைத்தியம். ஆனா முட்டை நூடுல்ஸ்னா அவளுக்கு உயிர், அதனால அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி கதை கேட்கறதுதான் ஒரு பெரிய பைத்தியம். கதை கேட்டுட்டே இருப்பா, மொக்க கதையா இருந்தாலும் அதையும் கேட்க விடுங்க அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வரிசையா அவன் எழுதி வச்சுட்டு இருக்க நம்ம யூச்சி கதறி அழ ஆரம்பிக்கிறா, என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு. ஜின்ஷா சோகமா அந்த கப்பல்ல நின்று மறுபடியும் டிராவல் ஆக ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு மறுபடியும் லெஃப்ட் கண்ல ஒரு காட்சி தெரியுது. ஷீஃபாங் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா ஏதோ தேடிட்டு மேப் எல்லாம் கையில வச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது நிறைய அம்பு அவனை தாக்க வர மாதிரி. அதுவும் இந்த இடம் எது அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு பெரிய டீம் இருந்தாங்கல்ல, அந்த இடம் மாதிரி இருக்கு. ஷீஃபாங் உடனே வேகமா வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இல்ல எனக்கு திடீர்னு ஒரு காட்சி தெரியுற மாதிரி இருக்கு, அந்த கூட்டணி இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஆனா நமக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு ஜின்ஷா சொல்றான். ஓனாய் மனுஷன் பாக்குறாரு, நான் வந்தா தானே சண்டை, நான் வராட்டி பெரிய சண்டை நடக்காது, நானும் 1000 வருஷமா வாழ்ந்து நிறைய டிராவல் பண்ணி எனக்கே லைட்டா டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனாய் மனுஷன் கிளம்பிடுறாரு. பாக்குறா ஷாவியான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஓனாய் மனுஷன் வேணும்னே மிஸ் பண்ற மாதிரி அவளை வேற பக்கம் தள்ளி விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட நம்ம ஷாவியான் தேடிக்கிட்டே எங்க போனாரு அப்படின்னு பயங்கரமா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. முன்னாடி வந்து ஓனாய் மனுஷன் நிக்கிறாரு. என்ன தேடி தானே வந்த, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஷாவியான் வழி ஆரம்பிக்கிறா. டக்குன்னு ஓனாய் மனுஷன் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. கிளம்பினதுமே டக்குன்னு நம்ம ஷாவியான் கையை பிடிச்சி, இல்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்க கேட்டீங்களா அது எனக்கு சம்மதம், உங்க கூட இருக்கிறதுக்கு நான் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அவ சிரிச்சுட்டே இருக்க, சரி ஓகே வேலையை பாரு அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷனும் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் திரும்பி பார்த்துட்டே போக நம்ம ஷாவியான்னு நின்று சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் யூச்சியோட அம்மா ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன், யூச்சி அழுவுறான்னு சொல்ல, யூச்சி அழுவுறாங்களா, அவங்களுக்கு எப்படி அழுக வரும்னு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நானே இன்னும் மீனா தான் இருக்கேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தது இல்ல, என் பொண்ணு மனுஷி ஆயிட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே காப்பாத்தினாக்கள் யூச்சி அம்மாவோட அசிஸ்டன்ட் தானே, அவர் அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி அவங்க நிறைய கிறிஸ்டல்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம முதல்ல ரீஹாயை கண்டுபிடிக்கணும், ரீஹாயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சரி பண்ண முடியும் யூச்சியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. கூட்டணியோட லீடர் கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல நேரா நம்ம ஷாவியான் மிங்ஷு ரெண்டு பேருமே கிளம்பி கூட்டணி லீடரோட அரண்மனைக்குள்ளேயே வந்துட, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா அங்க இருந்து போயிட்டு வெக்கப்பட்டுட்டே திருப்பி வர முடியாம நிக்கிற ஷீஃபாங்க இழுத்துட்டே வரான். டே உனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அந்த 2 பேர் அங்க நிக்கிறாங்க, அவங்க கிட்ட சொல்லு, உங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு உங்களை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஷீஃபாங் நான் சொல்றேன் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. இல்ல உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை மன்னிப்பு கேட்க வைக்க போறேன் அப்படின்னு நம்ம ஷீஃபாங் மறுபடியும் மாத்தி சொல்லிட்டு இருக்கான். சண்டை போட்டு கிழிச்ச மூஞ்ச பாரு, இங்க இருந்து ஓடி போனவன் திருப்பி வந்து நம்ம கிட்டயே பேசுறான் பாரு, சண்டைக்கு ரெடிடா அப்படின்னு அங்க இருந்து 2 பேர் வராங்க. நம்ம ஷீஃபாங் அவன் டெடியை வச்சு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான். இன்னொரு ஆளு கிட்ட நம்ம ஜின்ஷா அவன் ஆயுதத்தோட சண்டை போட ரெடியா இருக்கான். சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டெடியை வச்சு சூப்பரா சண்டை போட்டு நம்ம ஷீஃபாங் ஜெயிச்சிட, நம்ம ஜின்ஷா வழக்கம் போல பவர்ஃபுல்லா ஜெயிச்சு முடிச்சிடுறான். எப்படிடா அவங்க 2 பேரும் ஜெயிச்சானுங்க அப்படின்னு தோத்து போனவங்க பார்த்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு பார்க்க, உடனே நம்ம ஜின்ஷா 3 விரலை காட்டி கேட்கிறான், 3 காசு வேணுமா, பிச்சைக்கார பசங்களா இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க யோசிக்க, 3 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 விரல ஆட்டுறான். 300 காசா இருக்குமோ, அவ்வளவு காசு நம்ம கிட்டயே இல்லையேடா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல 3 தடவை நாய் மாதிரி குறைங்க அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்ல, ஏய் பாவம் அவங்க 3 தடவை குறைக்க சொல்றதுலாம் அநியாயமா இருக்கு, பேசாம ஒரு தடவை குறைங்க அப்படின்னு நம்ம ஷீஃபாங் அதுக்கு மேல காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேய் ஏண்டா நம்ம டீம் வந்துட்டு இப்படியே பண்ணலாமா அப்படின்னு கேட்க, உடனே சரி ஓகே அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, இந்த கெட்டவங்க பிரிவு சீயுவான் இருக்குல்ல, அதை பழி வாங்குறதுக்காக அவங்க கூட கை கோக்குறதுக்கு வந்திருக்கோம், அதுக்காக தான் சண்டை போட்டு எங்களை நாங்க நிரூபிச்சோம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க அரண்மனைக்குள்ள சத்தம் கேக்குது, தோத்து போன 2 பேரும் ஓரமா நில்லுங்கடா, முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு. ஷீஃபாங் சொன்ன மாதிரி தோத்த போனவங்க 2 பேருமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஷீஃபாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, உள்ள வந்து அந்த சீயுவான் கூட்டத்தை எப்படி அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அழிங்க அழிங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமா அப்ப உள்ள வந்து கூட்டணியோட லீடர் கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு, எங்க அந்த ஓனாய் மனுஷன் அப்படின்னு கேட்க, அவர்தான் உங்களுக்கு பிடிக்கலையா, அதான் அவர் தனியா கிளம்பிட்டாரு அப்படின்னு நம்ம ஷீஃபாங் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க இத்தனை பேரோட நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்காருன்னா அவர் கெட்டவரா இருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம கு மாஸ்டர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, என்ன கழுவி ஊத்திருக்காரு அப்படின்னு லெட்டர் காட்ட நம்ம ஜின்ஷா வாங்கி படிக்கிறான். உண்மையாதான் கழுவி ஊத்திருக்காரு, நல்லா வேணும் இருக்கு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே எதுக்காக இங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கான், பக்கத்துல ஒரு நதி இருக்குல்ல, அந்த நதியில தான் வந்து இந்த கெட்டவங்க குரூப் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கடத்தல் வேலையை பெருசா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்பா
அப்படின்னு அங்க கேட்டுட்டு இருக்காரு லீடரும். என்ன லெஃப்ட் கண்ல பார்த்த விஷயத்தையா ஜின்ஷா சொல்ல முடியும், சில க்ளூலாம் கிடைச்சது அப்படின்னு அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். உள்ள போகும்போதே ஒரு மாதிரி ஷீஃபாங்குக்கு அவமானமா இருக்கு. என்னடா அது, ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம தலைவர் நம்ம கிட்ட நல்லாவே பேசலேன்னு இருந்துட்டு இருக்க. அப்போ உடனே மிங்ஷு சொல்லிட்டு இருக்கா, நீ வெளியே ஜெயிச்சிட்ட சண்டையில அப்படின்னு சத்தம் கேட்டதுமே உங்க மாஸ்டர் எவ்வளவு தெரியுமா ஹாப்பியா இருந்தாரு அப்படின்னு. ஆமா, எல்லாருமே உன் மேல அதிக எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, எல்லாரும் ஹாப்பியா தான் இருந்தாங்கன்னு சொல்லும் போதே இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஷீஃபாங்க கிட்ட, நீ ஜெயிச்சதால எல்லாருமே உன்னை அப்பாவி நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் மாறி போயிட்டு பெரிய வீரன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு அவங்க செய்யற குட்டி குட்டி எந்திரத்தெல்லாம் உன்கிட்ட காட்டி நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு வெயிட் பண்றாங்க. அரண்மனைக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல ஷீஃபாங் உடனே, நான் எல்லாருமே என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மறுபடியும் வானத்து கடலை காட்டுறாங்க. பாவமா நம்ம யூஜி உட்கார்ந்துட்டு இருக்கா, சாப்பிட கூட மனசு இல்லாம. எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ, நல்லா இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் பொண்ணு வரா, ஒரு குட்டி பாக்ஸை கொடுத்து இது அவங்க எல்லாம் கொடுத்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னு கிளம்பி போயிட நம்ம யூஜி அதை ஓபன் பண்ணி பாக்குறா. கிளம்பி போன அத்தனை பேரும் ஆளுக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் இருக்கும்ல, அது ஒவ்வொன்றையும் அவங்க ஞாபகமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. கலைடாஸ்கோப், அப்புறமா பிரஷ், அப்படி இப்படின்னு விதவிதமா எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு யூஜி ரொம்ப ஆசையா பார்த்துட்டு அதுல நம்ம ஜின்ஷா கொடுத்துட்டு போன புக்கை உள்ள வச்சு மூடி வச்சு அது மேலேயே படுத்துக்கிறா. இன்னொரு பக்கம் மயில் பொண்ணுக்கு நம்ம ஷீஃபாங் ஒரு குட்டி பொம்மை ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பான் போல, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு அவளுக்கு சுத்தமா தெரியல. என்ன ஒன்னும் பண்ணி தொலைய முடியல, இந்த பொம்மையெல்லாம் நான் கேட்டேனா, அந்த நான் எதுக்கு கொடுத்துட்டு போனா அப்படின்னு அவ திட்டிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷா ரோட்ல போயிட்டு இருக்கான். இந்த ரோட்ல தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம யூச்சியும் ஜின்ஷாவும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால யூச்சி ஞாபகமா வருது. அங்க கடையில போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போனா கூட அந்த கடைக்காரங்க யூச்சி பொண்ணுக்கு இதை கொடுத்துருப்பா அப்படின்னு ஸ்பெஷலாலாம் கொடுத்து விடுறாங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோட அங்க இருந்து நம்ம ஜின்ஷா வந்துட்டு இருக்கான். யூச்சி அதுக்கு மேல அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க இருந்துட்டு இவன் இவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜின்ஷா ஓரமா உட்காந்து ஒயின் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஷீஃபாங்க அங்க வந்துட்டு, என்னடா நம்ம குட்டி யூச்சியை நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் கஷ்டமா தான் இருக்கு, அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டா அவதான் அங்க குட்டி இளவரசி, அவங்க நல்லா இருக்க மாட்டாளா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா அவதான் இளவரசி, அவன் நல்லா தான் இருப்பா, நான் தான் அவன் நினைப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி வாய் அடங்காம நம்ம ஷீஃபாங்கும், ஆமா அவ ஜாலியா தான் இருப்பா, நீ தான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜின்ஷாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கு மாஸ்டர் சொன்னார்ல, என்னப்பா வாழ முடியாதுங்கிற, ஒன்னால அவ இல்லாம வாழ முடியாதா, இல்ல அவளால நீ இல்லாம வாழ முடியாதான்னு கேட்டார்ல. அது யோசிச்சு பார்த்துட்டு நம்மளால எல்லாம் வாழ முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீஃபாங்குக்கே பயமாயிடுது, நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு, டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம கூட்டணியோட லீடர் கிட்ட இருந்து 2 பேர் வராங்க. 2 பேர் வந்துட்டு நம்ம ஷீஃபாங் ஜின்ஷா 2 பேரையும் பார்த்து, நம்மலாம் இங்க இருந்து கிளம்பி போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேருமே கை கோத்து கூட்டணி போடுறோம் அப்படிங்கறத ஒயின் குடிச்சு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையிலேயும் 2 பேரும் கை கோர்க்கிறாங்க அப்படிங்கறத ஒயின் குடிச்சு நிரூபிக்கிறாங்க. உடனே தூரமா இருந்து நம்ம லீடர் பார்த்துட்டு இருக்காரு, சின்ன பசங்களா ஒண்ணு சேர்றாங்க, எப்படியும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு. இதே நேரம் அந்த நதிக்கரையோரமா அந்த டைரக்டர் இருக்கானே, அவனுக்கு ஒரு லெட்டர் வருது, நம்ம பெரிய அதிகாரி கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு மெங்சங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற எல்லா டைரக்டரையும் ஒண்ணு கூட்ட சொல்லிருக்காரு அவரு. ஒண்ணு கூட்டிட்டு அங்க இருக்கிற எல்லா உயிர் மூத்துக்களையும் எடுத்துட்டு மெயின் குவார்டர்ஸ் இருக்குல்ல அங்க வர சொல்லிருக்காரு. எதுக்குடா திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு கேட்க, மெங்சங் உடனே இருக்கிற டைரக்டர்லயே நீங்க தான் பிரமாதமானவர் போல, உங்களை நம்பி இவ்வளவு பெரிய முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க, அடுத்து உங்களை லீடரா போட்டாலும் போட்டுருவாங்க, அப்படி போட்டா எனக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு மெங்சங் சொல்ல, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, கவலைப்படாத, ஒன்னா அடுத்த டைரக்டரா நான் மாத்திடுறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு, சரி இந்த இடத்த பாத்துக்கோ நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜின்ஷாவோட தலைமையில மீதி 3 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த லீடரோட பொறுப்புல இருக்க 2 பேர் தனியா பிரிஞ்சு போறாங்க. நம்ம ஜின்ஷா ஷீஃபாங் 2 பேரும் தனியா போறாங்க. அந்த லீடரோட பசங்க 2 பேருக்குமே இவங்களை பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி மொக்க பசங்களோட நம்மள கோத்து விட்டுருக்காங்க, நம்ம என்ன அவ்வளவு வீக்கான ஆளுங்களா, இவங்க 2 பேரையும் கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷீஃபாங் ஒரு பக்கம் தனியா கிளம்பிடுறான், செக் பண்ண ஆரம்பிக்கிறான், மேப் எல்லாம் கையில வச்சுட்டு. அப்போ ஒரு இடத்துல இந்த லீடரோட ஆளுங்க இங்க கால் தடம் இருக்கு அப்படின்னு போறதுக்கு ட்ரை பண்ண, கரெக்டா ஜின்ஷாவுக்கு ஏற்கனவே இந்த லெஃப்ட் கண்ணுல ஒரு விஷயம் தெரிஞ்சது இல்ல, ஏதோ ஒரு கால் தடம் இருக்குன்னு போகும்போது அங்க ஒரு டிராப்ல மாட்டின மாதிரி, அதனால வேகமா போய் அந்த ஆளை காப்பாத்துறான். கரெக்டா போரியில இருந்து எக்கச்சக்கமான அம்பெல்லாம் வருது, ஆனா இவரு சேஃபா தப்பிச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்துறதுக்கு, உங்களை இப்பதான் முழுசா நம்பலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இங்க ஒரு பொறி இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு அவர் கேட்க, இல்ல இந்த காலடி தடம் செயற்கையா ஏற்படுத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, அதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஜின்ஷாவை போய் சொல்றான். ஃப்ரெண்டு வந்ததுமே அந்த ஆளுடனே இவர் தான் என்ன காப்பாத்தினாரு, நான் செத்து போயிருப்பேன், இவரை கம்ப்ளீட்டா நம்பலாம் அப்படின்னு அவனும் முடிவு பண்ணிடுறான். ஷீஃபாங்க கரெக்டா வந்து இந்த மலையடி வாரத்துல தான் ஆளுங்க இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர, கடத்தல்காரங்க நிறைய பேரு, அதாவது இந்த சீயுவான் கூட்டம் மெங்செங்கோட தலைமையில நிறைய பேரை கடத்தி வச்சுட்டு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்களெல்லாம் வேற கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம உள்ள போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மெங்செங் அந்த பக்கமா வந்து பெரிய ஹீரோ மாதிரி சுத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஜின்ஷாவு, இந்த லூசு பாய்லா இவனை நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாமேன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு போயிட்டு சூப்பர் ஹீரோ மாஸ்க் மாதிரி உன ரெடி பண்ணி கடையில வாங்கிட்டு அதை போட்டு வேகமா கிளம்பி போறான். ஏன்னா பியனும் மாஸ்க் போட்டு
போட்டிருப்பான்ல, இந்த பண்ணாடை என்ன கண்டுபிடிக்கவா போகுது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு மாஸ்க் செஞ்சு நம்ம ஷீஃபாங்குக்கும் போட்டு விட்டு கூட்டு போக மத்த 2 பேரும் தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. மாஸ்க போட்டு நம்ம ஜின்ஷாவை போக அந்த இடத்துல மெங்செங் வரான். அவங்க ஆளுங்கெல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. மாஸ்க போட்டு நம்ம ஜின்ஷாவை பார்த்ததும் பியன்னு நினைச்சு காலில் விழுந்து தலைவரே அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்துல ஷீஃபாங் நின்னுட்டு உங்க ஆளுங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பி விடு, உங்களுக்கு மரியாதை தெரியாதா லீடரை பார்த்து அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் அங்கிருந்து கிளம்பி ஓடுறாங்க. தூரமா இருந்து அவங்க 2 பேரும் பார்த்து பரவாயில்லையே கலக்குறாங்களே நம்ம பசங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தலைவரே நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, டைரக்டர் வெளியே போக சொன்னீங்களே அப்படின்னு மெங்செங் கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருந்து ஏதாவது வாய் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையை மட்டும் நம்ம ஜின்ஷா வாட்டிட்டு இருக்க ஷீஃபாங் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கான். முக்கியமான விஷயமா தலைவர் வந்திருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லாம பேச முடியாம போயிடுச்சு, இந்த ஒரு குரூப் தான் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா பாத்துக்கிறீங்களா, அதனாலதான் உங்களை பாராட்டி பேசுறதுக்காக தலைவர் இங்க வந்திருக்காரு, அதுலயும் உங்க கூட தனியா பேசணுமா அவரு அப்படின்னு சொல்ல வேகமா கையை பிடிச்சு நம்ம ஜின்ஷாவை மெங்செங் தோல் மேல கையை போட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷீஃபாங் ஒளிஞ்சிருக்க 2 பேருக்கும் நேரா கிளம்பி வாங்க அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தூரமா இருந்து இந்த பிஎன் பார்த்துட்டு ஓ என்ன மாதிரி ஆக்டிங் பண்றாராக்கோ சார், பரவாயில்ல 1-2 விஷயத்தையாவது இந்த உருப்படாதவன் கத்துக்கிட்டானே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். தனியா மெங்செங்க கூட்டு போய் கழுத்துல கத்திய வச்சுட்டு நம்ம ஜின்ஷா அவன் முகத்தை காட்ட என்னது நீயா அப்படின்னு மெங்செங் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். உங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேட்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போதே கழுத்து அப்படியே நெரிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். இரு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வழியா மெங்செங்கும் வாயை திறக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூச்சி அங்க இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் போயிட்டு வசிய மருந்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யாருக்கும் தெரியல, ஒரு தாத்தா தான் அங்க லைப்ரரி இருக்கு, ஏதாவது புக் இருந்தா எடுத்து படிச்சுக்கோமா, எனக்கு தெரியாது நம்பிச்சிடுறாரு. லைப்ரரியா நல்ல ஐடியா வச்சு நிறைய புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல ஒரு புக்ல அடுத்தவங்களோட மனக்கடலுக்குள்ள எப்படி போறது, போயிட்டு அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம யூச்சி நம்ம அம்மாவோட மனக்கடலுக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டோம்னா அந்த மந்திர வித்தையை நம்ம கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. யாரோ ஒரு கடல் கண்ணி இருக்கா, அவளோட மனக்கண்ணுக்குள்ள இப்ப போயிடுறா. போனதுமே அந்த பொண்ணு இப்படிலாம் வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, நானும் லைட் மீனா இருந்துட்டு எல்லாத்துக்கும் லைட் கொடுக்குற வேலை பாக்குறேன், என்ன ஒரு பைய கண்டுக்க மாட்டா அப்படின்னு கண்டபடி புலம்ப ஆரம்பிக்க அட உண்மையாவே நம்ம மனக்கண்ணுக்குள்ள வந்துட்டோம், சூப்பரா இருக்கு, நம்ம யூச்சி வெளியே வந்துட்டு செம்ம ஐடியா, இதை வச்சு அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல யூஜி ஒருத்தங்க மனசுக்குள்ள போயிட்டு எப்படி பாக்குறதுங்கிற வித்தையை கத்துக்கிட்டு இருந்தா. இந்த எபிசோட்ல யூஜி அவங்க அம்மா கிட்ட தூங்கும் போது வந்துட்டு ஜின்ஷாவுக்கு மேல இருக்க வசிய கட்டை எடுக்கணும்னா நான் உள்ள போய் தான் ஆகணும், சொல்லாம போறதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா மேலேயே மந்திரத்தை போட்டு உள்ள போயிடுறா. பார்த்தா அவங்க அம்மா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனா நார்மலா வெளியே இருக்க மாதிரி இல்ல, பயங்கர கோபத்தோட கொடூரமா இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வந்த, எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்துட்டு இருப்ப அப்படின்னு கண்டபடி அவங்க கத்த ஆரம்பிச்சுட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பாக்க நீங்க கண்டிப்பா என் அம்மாவே கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம யூஜி கிளம்ப ஆரம்பிக்கிறா. வந்ததான் வந்துட்டு இங்க இருந்து போக முடியாது, அதுக்கு பேசாம நீ என் கூடயாவது கம்பெனி கொடுத்துட்டு அந்த ஜின்ஷாவுக்கு வசிய கட்டு எடுக்கணும், அதுக்கு தானே வந்த, வசிய கட்டு அப்படிங்கிறது ஒண்ணு உண்மையாவே கிடையவே கிடையாது, அதுவே உங்ககிட்ட சொல்லப்பட்ட பொய்ன்னு சொல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா யூஜியே அங்க இருக்கிற அவங்க தாக்க ஆரம்பிக்க யூஜி டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு வெளியே பிரசன்ட் உலகத்துல அவங்க அம்மா கால் கிட்டே விழுந்துடுறா. கரெக்டா அந்த லேடியும் கண்டு முடிச்சிடுறாங்க. இங்க யூஜிக்கு ஏதாவது அடிபட்டாதான் நம்ம ஜின்ஷாவுக்கு தெரியுமே, அவன் மத்த ஃப்ரெண்ட்ஸோட நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, மத்த எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு அவனுக்கு நெஞ்சு என்ன இப்படி வலிக்குது, யூஜிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, யூஜி நீ என்ன கூப்பிடுறியா, நான் எங்க வந்து உன்னை தேடுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறான். இங்க நிறைய இந்த உயிர் முத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வேகமா போயிட்டு யூஜியோட அம்மாவை பாரு அப்படின்னு அந்த சொர்க்கத்துல ராஜா இருப்பார்ல, அவர் வேகமா அந்த சீனியர் அக்காவை கிளப்பி விடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கத நம்ம பியனும் ஒளிஞ்சு நின்று கேட்டுடுறான். ஏதோ யூஜிக்கு உடம்பு சரியில்லை போல, அவளுக்கு அடிபட்டுருச்சு போல அப்படின்னு. யூஜி அடிபட்டு மயங்கி விழுந்தால அவளை ஒரு மந்திர சிப்பிக்குள்ள படுக்க வச்சு இவளுக்கு இதுல நிறைய சக்தி வருது, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சொர்க்கத்துல இருந்து ஆள் வந்திருக்காங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால உடனே அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ யூஜிக்கு உடம்புல இருக்க எனர்ஜிலாம் நிறைய போயிட்டே இருக்கு அப்படிங்கறதால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியா பிஎன் கூட ஸ்டூடெண்டா சுத்திட்டு இருந்தால அந்த நாளுக்கு போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த பிஎனோட ஆளுங்க வரவங்க அந்த உயிர் முத்துக்கள் எல்லாம் நிறைய எடுத்துட்டு யூச்சியோட அம்மா கிட்ட பார்க்க போயிட்டு இருக்காங்க. பிஎன் நேரா யூச்சியை பார்க்க வந்துடுறான். இவ்ளோ வீக் ஆயிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு அவளுக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ உடம்பு முழுக்க அப்படி இந்த சக்தி போக போக யூச்சி மறுபடியும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மனநிலைமையில இருந்தாலும் அந்த மனநிலைமைக்கு போயிட்டு பிஎனோட கையை பிடிச்சிட்டு எந்திரிச்சிடுறா. மாஸ்டர் அப்படின்னு வேகமா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்க என்ன சொன்னீங்க, பூமிக்கு சுத்தி பார்க்க கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் வந்துட்டு இருக்கீங்களா, இந்த உலகத்திலே பெஸ்ட் ஆளு நீங்க தான் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பிஎன் ஷாக் ஆயிடுறான். அவளுக்கு அந்த மந்திர கட்டுனால வந்து 3 வருஷத்துக்கு நடந்தது மறந்து போச்சு, இதை நான் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன, என்னோட பழைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம யூச்சி அவன் மாஸ்க் கழட்டி இந்த மொக்க மாஸ்க் எதுக்கு போட்டு வந்தீங்க, நல்லாவே இல்ல, இதை போட்டு வந்தா நான் உங்களை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உனக்கு ஜின்ஷாவ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம பிஎன் கேட்கிறான். ஜின்ஷாவ் யாரா இருந்தா எனக்கு என்ன தெரியாது, நம்ம பூமிக்கு போலாம் வாங்க அப்படின்னு அவ பிஎனை கூட்டிட்டு
அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க யூச்சியோட அம்மா கிட்ட உயிர் முத்துக்கள் எல்லாம் கொடுத்து சீனியர் பேசிக்கிட்டு இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டை மறந்துட்டீங்களா, நான் மறுபடியும் மூத்த எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க அந்த கடல் ராணி கூட இருக்கிற மத்த ஆளுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட வாக்கு கொடுத்தோம் அப்படிங்கறதாலதான் யூச்சியை கூட இத்தனை நாளா பார்க்காம கடல் ராணி இருந்துட்டு இருக்காங்க, அது பத்தாதா அப்படின்னு சீனியர் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்தது, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடல் உலகத்துக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு தான் எங்க தலைவர் என்ன கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போட சொன்னாரு. உங்களுக்கு தேவையான உயிர் முத்துக்கள்லாம் அந்த சியுவான் பிரிவை வச்சு நாங்க பூமியில இருந்து ரெடி பண்ணி அனுப்புறோம். ஆனா அதுக்கு பதிலா உங்க பொண்ணை பணைய கைதியா எங்க கிட்ட அனுப்பணும்னு சொன்னோம். அது மாதிரி தானே நீங்க அனுப்புனீங்க. இப்ப மறுபடியும் யூச்சியை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாங்க யூச்சியோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து உண்மைகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. நம்ம பிஎன் யூச்சியை நேரா வெளியே கடல் மார்க்கெட்டு கூட்டு போயிட்டு யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேற மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்க் கடைக்கு போறான். ஆனா அங்க வந்து காசு கொடுத்து எதையும் வாங்க முடியாதான், பண்ட மாற்று தான் பண்ணிக்க முடியுமா. அவனோட மொக்க மாஸ்க் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு யூச்சிக்கு பிடிச்ச மாதிரி 2 மாஸ்க வாங்கிட்டு போயிட்டு இதை போட்டுக்கோன்னு சொல்ல யூச்சியும் போட்டுக்கிறா. வாங்க மாஸ்டர், நம்ம இங்க கிளம்பி போலாம் அப்படின்னு அங்க ஒரு சங்க கடை இருக்கு. சங்க கடைக்கு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம பிஎன் சொல்லிட்டு இருக்கான், வேற என்ன வேணும் உனக்கு கேளு அப்படின்னு. மாஸ்டர், சங்கு வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசே இல்ல அப்படின்னு நம்ம பிஎனோட உடம்புல தேடி அந்த குட்டி குட்டியா இலையில அவன் செஞ்சு வச்சிட்டு இருப்பான்ல, அதை எடுத்து இதை வாங்கிப்பீங்களான்னு கொடுக்க, இல்ல இதை வாங்கிக்க மாட்டோம்னு கடைக்காரங்க சொல்லிடுறாங்க. பிஎன் உடனே பார்த்துட்டு நான் ரொம்ப ஏழையா இருக்கேன்ல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். யூச்சி கிட்ட அந்த ஜேடு டோக்கன் இருக்கும்ல, அதை காட்டி இதை வேணா கொடுத்துருங்களேமா அப்படின்னு அந்த கடைக்காரங்க கேக்குறாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு யூச்சி சொல்லிட்டு இருக்கா. பிஎனுக்கு இந்த ஞாபக மறதியிலையும் கொஞ்சம் கூட ஜெனிஷாவை விட்டு கொடுக்குறாளா பாரு அப்படின்னு தோணுது. பிஎன் நேரா உட்காந்து அங்க மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் பிரமாதமா மியூசிக் வாசிக்கிறாங்கிறதால அந்த சங்க கொடுத்து விட்டுறாங்க. யூச்சி பிஎன் 2 பேரும் மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு வந்துடுறாங்க. யூச்சி கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சிடுறா. யூச்சி அந்த சங்குல பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா, எனக்கு நிறைய சாப்பிடணும், நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு, மாஸ்டர் நீங்க எனக்கு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டு தூங்கி விழுந்துடுறா. நீ எல்லாத்தையும் மறக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பிஎன் அந்த சங்குல ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ தூங்க நிம்மதியா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி யூச்சியோட அம்மாவை பார்க்க போயிடுறான். யூச்சி நல்லதா இருக்கா, அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த மாஸ்க் யூச்சி பக்கத்துல இருந்தது அப்படின்னா அசிஸ்டன்ட் கொண்டு வந்து யூச்சியோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. இங்க ஒரு உயிர் மூத்து கிடைச்சிருக்கு, அதை கொண்டு போயிட்டு அந்த கூட்டணியோட தலைவர் கிட்ட மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம், அது வரையும் நீங்களே எங்க கூடயே இருக்கீங்களா அப்படின்னு ஷாவ்யானையும் நம்ம ஜின்ஷாவையும் பார்த்து அந்த கூட்டணி தலைவர் கேட்க, ஷாவ்யான் இல்லங்க நான் ஒரு இடத்துக்கு தலைவனா இருக்கேன், எனக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜின்ஷாவும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஷாவ்யான் அங்கிருந்து வரும்போது கொடுத்த ஹேர் பின்னை பார்த்து மறுபடியும் நம்ம ஓனாய் மனுஷனை நினைச்சிட்டு இருக்க, ஓனாய் மனுஷனுக்கு லைட்டா புறை ஏறுது. என்னப்பா உன யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு கு மாஸ்டர் கேட்டுட்டு டக்குன்னு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் ஜொலிக்கிறத பார்த்து அங்கிருந்து மறுபடியும் அவர் பாதுகாக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. யூச்சி ஒரு வழியா கண்ணு முழிச்சிடுறா. முழிச்சிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது யூச்சியோட அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நான் உங்களுக்குள்ள போய் பார்த்தப்ப ஒன்றும் வசிய கட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு கேட்க அவங்க அம்மா ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்கிட்ட சொன்னதே போயா, என் பக்கத்துலயே வராதீங்கன்னு யூச்சி சொல்லிடுறா. அவங்க அம்மா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போதே ஏற்கனவே கொடுத்த வாக்க மீறி பிஎன் லேசா முகத்தை காட்டிட்டதால ஜின்ஷாவுக்கு அவன் அடையாளத்தை பத்தி டவுட் வந்துருச்சு. இதுக்கும் மேல எந்த உண்மையும் தெரிய விடக்கூடாது நம்ம பாட்டுக்கு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க. இங்க நம்ம ஷாவ்யானோட பேரை சொல்லி வெளியே ஏதோ பேசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஷாவ்யான் கண்ணை முழிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜின்ஷாவும் ஷீஃபாங்கும் அவளுக்கு வந்து லெட்டர் திருட்டுத்தனமா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓனாய் மனுஷன் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதை ஷாவ்யான் படிச்சுட்டு நீ எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு ஓனாய் மனுஷன் மிங்ஷுக்கு பர்த்டே நாங்க அவளுக்கு விஷ் பண்றதுக்காக கிளம்பி வர போறோம்னு எழுதியிருக்காரு, இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஷாவ்யான் அந்த லெட்டரை பத்திரமா வச்சுக்கிறா. இங்க மறுபடியும் நம்ம யூச்சி அங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறா. ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் பார்க்க நம்ம கடல் உலகத்தோட முன்னாள் ராணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யாரோ சோகமா போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம மயில் பொண்ணு இருக்கால, அவ தான் டான்ஸ் ஆடுறா, ரொம்ப சோகமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பறந்து பறந்து. அங்கிருந்து யூச்சி கிளம்பி போலாம் அப்படின்னு வரும்போது மயில் பொண்ணு டக்குன்னு ஆடி முடிச்சுட்டு அவளை வந்து பிடிச்சிட்டு, உன் இஷ்டத்துக்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது, எதுக்கு போற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல அவங்க என்கிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க, என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட மனசுக்குள்ள நான் போய் பார்த்தேன், அங்க வேற ஒருத்தங்க இருந்தாங்க, ரொம்ப கொடூரமா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, உன்னை யார் அப்படிலாம் போய் பார்க்க சொன்னது, போய் உங்க அம்மாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு மயில் பொண்ணு இழுக்கிறா. உடனே யூச்சி பாக்குறா, நானும் அப்பல இருந்து பாக்குறேன், வந்ததுல இருந்து நீ என்கிட்ட மோசமாவே பிஹேவ் பண்றக்க, நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னா என்ன எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்க, நீ அம்மாவை திருடிட்ட அப்படின்னு மயில் பொண்ணு சொல்றா. உன் அம்மாவை திருடிட்டேனா, என் அம்மா தான் உனக்கும் அம்மாவா அப்படின்னு கேட்க, உன் அம்மா கிடையாது, முன்னாள் ராணி ஒருத்தங்க சொன்னாங்கல்ல அவங்க தான் என்னோட அம்மா, அவங்களோட உடம்புக்குள்ளதான் இப்ப இந்த கடல் ராணி இருக்காங்க, சோ 2 பேருமே என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல, முழு கதையும் சொல்ல அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம கடல் உலகம் இல்ல, கடலுக்குள்ள இருந்தது, அது எங்க அம்மா தான் ராணியா இருந்தாங்க, அவங்க பத்திரமா பாத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு தடவை நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கடல் உலகம் அமைக்கப்பட்டுச்சு, அதாவது இப்போ இந்த இடத்துல. ஆனா இந்த இடம் வந்துட்டு மிகப்பெரிய
உலகத்திலே ஒரு பெரிய மீன் இருக்கு, குன் அது பேரு. அந்த மீன் தெரியாம அது மேல இந்த உலகம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த மீன் ஆயிரக்கணக்கான வருஷமா தூங்கிட்டு அப்புறமா திடீர்னு தவம் பண்ணிட்டு வானத்துக்கு போலாம் ட்ரை பண்ணுச்சு. அப்படி போச்சு அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ராணி என்னோட அம்மா தானே, அவங்க வேகமா போயிட்டு அதை தடுத்து நிறுத்துறாங்க அதோட மனக்கண்ணுக்குள்ள போயிட்டு. அப்புறம் வந்து மீன் பார்த்தது, அது வேகமா எங்க அம்மாவோட உடம்புக்குள்ள போந்து இனிமே நான் உடம்பு எடுத்துக்கிறேன், இந்த உலகத்தை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேற யாரும் கிடையாது, அந்த மீன் தான் இப்போ இருக்கிற உங்க அம்மா, என்னோட அம்மா உடம்புக்குள்ள இருக்காங்க. அவங்களோட சக்தியால மட்டும் தான் அந்த உலகத்துல இருக்க எல்லா உயிருமே வந்துட்டு சாகாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் எப்பவோ இறந்து போயிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல யூஜி வந்துடுறா. சாரி, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அது தெரியாம நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா என்ன பொத்தி பொத்தி வச்சுக்காதீங்க, நான் உலகத்தை போய் சுத்தி பார்த்துட்டு நிறைய சக்தி சேர்த்துட்டு வரேன், அப்பதான் உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல என் பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா, அடைச்சு வைக்க முடியாது, இந்த டோக்கனை வச்சுக்கோ, எப்பயாவது எனக்கு ஆபத்து தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே யூஜியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷாவ்யான் நம்ம ஷீஃபாங் ரெண்டு பேரும் கிஃப்ட் எடுத்துட்டு வேகமா மிங்ஷுவோட ரூமுக்கு வெளியே வந்து நிக்க மிங்ஷு கதவே திறக்க மாட்டேங்கிறா. கரெக்டா அங்க கு மாஸ்டர் வந்துடுறாரு. அவ பர்த்டே அப்படிதான் அவ செலிப்ரேட்டே பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம ஷீஃபாங்க கிட்ட நிறைய காசு கொடுத்து சரி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு எதை சரி பண்ணணும் நம்ம கேட்கறதுக்குள்ளேயே கதவை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு நம்ம கு மாஸ்டர். ஓ, இதை சரி பண்றதுக்கு தானா அப்படின்னு ஷீஃபாங் பார்த்துட்டு இருக்கான். உடனே மிங்ஷுவும் மாஸ்டரே வந்துட்டாரு அப்படின்னு லைட்டா சிரிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டு கிளம்பி வந்துடுறா. அப்போ நம்ம ஜின்ஷாவை சுத்தி பார்க்கும்போது யூஜி மாதிரியே யாரோ போற மாதிரி இருக்கு. யூஜியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா தேடி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் வேகமா நம்ம ஓனாய் மனுஷனும் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் நம்ம ஷாவ்யான் மிங்ஷு எல்லாமே ஒரு படகுல ஏறிக்கிறாங்க. நம்ம ஷாவ்யானை பார்த்து என்ன நீ மட்டும் ஓனாய் போட்ட விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் கேட்க அது நாய் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஷாவ்யான். இங்க இன்னொரு பக்கம் பாவமா நம்ம ஜின்ஷாவ் தேடி போயிட்டு இருக்கான். தூரமா பார்த்தா யூஜி கண்ணுல தெரியற மாதிரி இருக்கு. யூஜியா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அசந்து போய் பார்த்துட்டு இருக்க. யூஜியும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. ஜின்ஷாவ் வேகமா ஓடி போயிட்டு யூஜியை கட்டி பிடிச்சுக்கிறான். நீ தானே, உண்மையா தானே நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த போட்ல ஏறிக்கிறாங்க. ஆளாளுக்கு மிங்ஷுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிங்ஷுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நான் இதுவும் கொண்டு வரலையேன்னு யூஜி சொல்லும் போது உடனே ஜின்ஷா உனக்கும் சேர்த்து தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுக்குறான். நல்ல வேலைடா நீ இருக்க அப்படின்னு நம்ம யூஜி மறுபடியும் அவங்க கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கா. என்னம்மா உன் மாஸ்டர் உனக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கலையா அப்படின்னு எல்லாரும் கேட்க எனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு என் மாஸ்டருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கு மாஸ்டர் அவ காதலோட பார்க்க எனக்கு வர வர வயசாயிடுச்சு, எனக்கு எதுவும் பெருசா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கு மாஸ்டர் அவாய்ட் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆளுக்கு ஒரு ஆசையை சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல ஆசையை சொல்லிட்டு விலைக்கேத்தனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷா யூஜி ரெண்டு பேருமே நாங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு ஆசையை சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் விலைக்கேத்திட்டு இனிமேல் என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை சொல்றான். நான் கொண்டு கொகையில கேட்டல, நான் உனக்கு யாருன்னு நீ பதில் சொல்லவே இல்லை, இப்பயாவது சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க யூஜி வேகமா அவனை கட்டி பிடிச்சிட்டு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா கண்டிப்பா எனக்கு நீ அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷா சிரிச்சுட்டு அவளுக்கு நெத்தியில கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறான். இங்க நம்ம கோ மாஸ்டர் மறுபடியும் வந்துட்டு இருக்காரு மிங்ஷு கிட்ட பேசிட்டு. மிங்ஷு நல்லா குடிச்சிட்டு போதையில மாஸ்டர் நான் தூங்கும் போது என்னை விட்டு நீங்க போயிட்டா என்ன பண்றது, உங்க கையை கொடுங்க அப்படின்னு கையில படுத்துட்டே தூங்கிடுறா. கு மாஸ்டருக்கு ஏதோ எதிர்காலத்தை பார்த்துருக்காரு போல, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்கு, உன்னை காப்பாத்துறதா என் முக்கியமான வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷாவ்யானும் ஓனாய் மனுஷனும் நம்மளும் வந்துட்டு எப்பவுமே ஒன்னா இருக்கலாம், அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஆத்த பகல்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஷாவ்யான் சொல்ல டீல் அப்படின்னு அவரும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க கூட்டணியோட தலைவரை பார்க்க கு மாஸ்டர் வந்துடுறாரு. அதே மாதிரி நம்ம ஜின்ஷாவும் வந்துடுறான். வந்துட்டு இவங்க எல்லாம் கூட்டணி இங்க போட போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு, தகவல் வந்திருக்கு, நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா அப்படின்னு கூட்டணி தலைவர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷுவை நீ பார்த்து பத்திரமா ஷாவ்யான் கூட போயிட்டே இரு, நான் அடுத்து அந்த கூட்டணிக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் நீங்க என் கூட இருந்து என்ன காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு மிங்ஷு கேட்கிறா. இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட, உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நீயே உன்னை பார்த்துக்கோன்னு சொல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு வர வர புரியல மாஸ்டர் அப்படின்னு நம்ம மிங்ஷு அங்கிருந்து சோகமா போக கோ மாஸ்டர் நினைக்கிறாரு நான் வந்து எதிர்காலத்தை பார்த்தேன், அதுல ஒரு பெரிய ஆபத்து இந்த கூட்டணியும் அங்க மீட் பண்ணிக்கிற இடத்துல நடக்க போகுது, கெட்டவங்களுக்கும் நமக்கும், அந்த ஆபத்துல உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அப்படி ஆக போகுது அப்படின்னா எதிர்காலத்தை எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது மாத்தியே தீர்வேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த கூட்டணிக்காரங்களா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த சீவான் பிரிவை அட்டாக் பண்றதுக்கு போறதுக்காக. ஆளுக்கு போய் ஒரு பேசிட்டு இருக்க நம்ம ஜின்ஷாவை கூப்பிட்டு அந்த கூட்டணியோட தலைவர் இது ஒரு அதிசயமான உலோகத்தால செஞ்ச வாள், இதை நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஷா யூஸ் பண்றான். அதுல இருந்து பவர் பயங்கரமா கிளம்ப ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கத்துல இந்த சீவான் பிரிவுல இந்த டைரக்டர் இருப்பான்ல, இப்ப அவன் தானே தலைவர் மாதிரி இருந்துட்டு இருக்கான். வேகமா போயிட்டு நான் இந்த இடத்துக்கு தலைவனா பொறுப்பேத்துக்க போறேன், இங்க எக்கச்சக்கமான ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு உயிர் முத்த கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உயிர் முத்த கொடுக்க அப்பா நம்ம எல்லாம் பவர்ஃபுல் ஆக போறோம் அப்படின்னு இந்த ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் உயிர் முத்து போயிடுது. அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு டைரக்டர் பார்த்துட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பிஎனோட சீனியர் தலைவர் இருக்கார்ல, அவர் அமைதியா இருந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன கதைன்ட்டு. நம்ம ஜின்ஷா வந்துடுறான். அவனுக்கு லைட்டா உள்ள வரும்போதே ஏதோ அவனுக்கு இடது கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியுது. நம்ம யூஜியையும் ஷீஃபாங்கையும் கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வாங்கடா, இந்த பக்கம் தான்
வழி இருக்குன்னு கூட்டு போறான். எல்லாரும் ஒன்னா போறாங்க. இந்த ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் போறதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு சொல்ல ஜின்ஷா உடனே அவன் கனவுல வந்ததை பார்த்துட்டு இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்றான். அவன் பேச்சை நம்பி கூட வந்தவரும் இவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு போக ஆரம்பிக்க அப்பன்னு பார்த்து அந்த தரையே பேத்து விழுற மாதிரி விழுந்து மேல இருந்து வேற ஒரு பெரிய கல்லு விழுந்து அந்த ஆள் அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஜின்ஷாவே ஷாக் ஆயிடுறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜின்ஷாவோட பேச்சை நம்பி லெஃப்ட் பக்கமா திரும்பின ஒருத்தருக்கு பயங்கரமா தாக்குதல் நடந்துச்சு. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல தாக்குதல் நடந்து முடிக்க இங்க அதுல பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது அங்க அந்த உள்ள டைரக்டர் அவன் ஆளுங்களோட நின்னுட்டு இருக்கான்ல, உயிர் முத்துக்கள் எல்லாம் சேர்த்துட்டு அவன் காதுல கேட்டுட்டு இருக்கு. நிறைய ஆளுங்களும் வேகமா ஓடி வந்து இந்த கூட்டணியோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்மள தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல சீக்கிரமா எல்லாரும் கிளம்புங்க, அவங்கள அடிச்சு போட்டு அப்படியே கொல்லுங்க அப்படின்னு டைரக்டர் ஆட போடுறான். இங்க இன்னொரு பக்கம் கீழே விழுந்து அத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க. நம்ம யூச்சி ஜின்ஷாவை தூக்கி விட்டு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க எல்லாருமே முதல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் யாரை நம்பி உள்ள வந்தாரோ அவரை பாக்குறாங்க. அவர் மேல கல்லு விழுந்து அவர் இறந்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துலயே அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஜின்ஷாவை குலுக்கிக்கிட்டு இருக்கான். ஏண்டா உன்னை கேட்டுதானே நம்பி இந்த பக்கம் வந்தாரு, நீ நல்லா உயிரோட குத்துக்கல்லு மாதிரி இருந்துட்டு அவர் அப்படி கொண்டுட்டு ஏடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஜின்ஷா பயங்கர அதிர்ச்சியில இருக்கான். மிங்ஷு அங்க வரா. இங்க பாரு, இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத ஜின்ஷா, நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு தான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல ஜின்ஷா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு திருன்னு குழப்பத்தோட முழிச்சிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போய் நம்ம தேடலாம், நம்ம சத்தம் கேட்டு அவங்க ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா அப்பயும் அந்த கூட்டணி ஆளுங்க நம்பாம எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறியா அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டு எத்தனை பேசத்தாலும் அதுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்ல ஷாவ்யான் மிங்ஷு எல்லாம் பாக்குறாங்க. நாங்க அங்க கூட போய் சண்டை போடுறோம், நீயும் யூஜியும் மட்டும் இந்த பக்கமா போங்க, எதையும் போட்டு யோசிச்சுக்காது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யூஜி வந்துட்டு டே ப்ளீஸ்டா, நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு, அதை பத்தி யோசிக்கலாம்டா, குழம்பிக்காதடா அப்படின்னு உள்ள கூட்டு போறா. யூஜி ஜின்ஷா ரெண்டு பேருமே நேரா உள்ள வந்துடுறாங்க. அங்க அந்த டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஆளுங்களோட. உடனே அவங்க ஆளுங்களை பார்த்து லூசு பசங்க வந்துட்டாங்க என் இடத்த தேடி, இவங்களை எங்கேயே கொண்டு போடுங்க அப்படின்னு அவங்க ஆளுங்களுக்குலாம் கெட்ட சக்தியை கொடுத்து அனுப்ப அவங்களும் உள்ள உயிர் முத்து இருக்கு அப்படிங்கறதால எக்கச்சக்கமான கெட்ட சக்தியோட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யூச்சி ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறா, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷாவை சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை யூச்சி ஒருத்தனை பயங்கரமா அடிக்கும் போது அவன் விழற அவன் உடம்புல இருந்து அந்த உயிர் முத்து வெளியே வந்துருது. அவன் நார்மலா நல்லவனா மாறிடுறான். யூச்சிக்கு இது புரிஞ்சு போயிடுது. ஜின்ஷா நீ எல்லாரையும் புடிச்சுக்கோ, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஜின்ஷா ஒவ்வொருத்தங்களா புடிச்சுக்க யூச்சி அவங்க உடம்புல இருந்து அந்த உயிர் முத்தெல்லாம் எடுத்து அழிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் அங்க தூரமா வந்து பியனோட மாஸ்டர் பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா உயிர் முத்துக்களையும் ஒன்னா சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதை யூச்சி இருக்கிற டைரக்ஷனுக்கு அனுப்பவும் ஆரம்பிக்கிறாரு. பாதி உயிர் முத்துக்கள் போற நேரத்துல டக்குன்னு அங்க பியன் வந்து மீதி பாதி உயிர் முத்துக்களை தடுத்து நிறுத்திடுறான். மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஏற்கனவே ஒரு தடவை யூச்சியோட உடம்புக்குள்ள அந்த உயிர் முத்துக்கள் போடப்ப அவ கெட்டவள் ஆகல, ரொம்ப பவர்ஃபுல் ஆனா. இப்ப மறுபடியும் நான் உயிர் முத்துக்கள் அனுப்புனேன்னா அவ மறுபடியும் அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட் சக்தியை எழுப்பிட்டானா அந்த உலகத்துக்கே நல்லதுன்னு சொல்ல அதுக்குள்ள இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூச்சி கிட்ட இந்த உயிர் முத்துகள் வந்து அவளை வழக்கம் போல உள்ள போக ஆரம்பிக்குது. அவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இந்த டைரக்டர் இருக்கானே வழக்கம் போல வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான், இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆனா போதும்னு. அங்க ஆனா அந்த மத்த கூட்டத்தோட ஆளுங்கெல்லாம் மீன் கடவுள் வந்துட்டாருன்னு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிஎன் மாஸ்டர் ரெண்டு பேருமே தூரமா வந்து நிக்கிறாங்க. நான் யூச்சிக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு வேகமா நம்ம பிஎன் சக்தி கொடுக்க ஆரம்பிக்க அதெல்லாம் தேவையில்லைன்னு மாஸ்டர் தடுத்து நிறுத்துறாரு. நான் கொடுத்தே ஆவ அப்படின்னு நம்ம பிஎன் சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த தூரமா இருந்து நம்ம ஜின்ஷாவும் பாத்துடுறான். ஏன் சக்தியை நான் யூச்சி கொடுக்கணும், அதாவது கெட்டது நடந்துற போகுது அப்படின்னு அவன் கிட்ட இருக்கிற பவரை கொடுக்க ஆரம்பிக்க நம்ம ஜின்ஷா கொடுக்க ஆரம்பிச்சதுமே பிஎன் உடம்புல இருந்து சக்தி வெளியே போயிட்டு அவன் வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் சொல்றாரு ஜின்ஷாவோட சக்தி முன்னாடி நீ போட்டி போட முடியல, யூச்சிக்கு அதுதான் செல்லுபடி ஆகுது அப்படின்னு சொல்ல அதுதானே நம்மளும் எதிர்பார்த்தோம், இது பரவாயில்ல அப்படின்னு பிஎன் சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யூச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி போயிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷீஃபாங்கு டெடி பேரை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். மிங்ஷு ஷாவ்யான் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த நேரம் பார்த்து யூச்சியோட உடம்புக்குள்ள இருந்து அவ மீன் சக்தி தானே நல்ல பெரிய மீன் ஆத்மா வெளியே வந்து அவளை சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது. பயங்கரமா அவளை சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாம் விழுந்து கும்பிட்டு இருக்க மத்த அத்தனை பேரும் அங்க தேடி வந்துடுறாங்க. நம்ம ஷாவ்யான்ல இருந்து எல்லாருமே இந்த மீன் சுத்தி வரத பாக்குறாங்க. அந்த மீன் மறுபடியும் யூச்சியோட உடம்புக்குள்ள போகும்போது பயங்கரமா கத்திட்டு அவ கீழே விழுந்துடுறா. நம்ம ஜின்ஷாவை போய் பிடிச்சிடுறான். ஜின்ஷா இப்பதாண்டா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க அவ கையை பிடிச்சு பார்த்துட்டு உடனே மிங்ஷு சொல்றா இவ நல்லதா இருக்கா, உடம்புக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கூட்டணி தலைவர் அங்க வந்துடுறாரு. இந்த பொண்ணுதான் மின் கடவுளா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷாவை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை பத்திலாம் இப்ப யோசிக்கிற நிலைமையில இல்ல, இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கூட்டணி தலைவரை மத்த எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்பன்னு பார்த்து பிஎன் அப்புறம் மேல இருக்க மாஸ்டர் ரெண்டு பேரும் பேசுறாங்க. நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு வேகமா நம்ம இந்த ஒளிஞ்சிட்டு இருக்கால டைரக்டர் அவனை வெளியே கூட்டு வர என்னையே கூட்டு வரீங்க, நீங்க தான் எங்க தலைவரே அப்படின்னு பிஎனை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பண்ண வேலைக்கெல்லாம் பலன் உனக்கு இப்ப கிடைக்க போதுடா அப்படின்னு பிஎன் சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ள கொஞ்சம் சக்தியை விட எங்க கூட்டத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த உயிர் மூத்து வெளியே போகும்போது கல்லா மாறிடுவாங்கல்ல, அதே மாதிரி அவனும் கல்லா மாறிடுறான். இதை பார்த்துட்டு பிஎன் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்க உடம்புக்குள்ளேயும் உயிர் மூத்து இருந்தப்ப நீங்களும் இப்படி கல்லா தான் மாறி இருப்பீங்க, ஏதோ நீங்க அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு போங்க.
போங்க, சும்மா கண்டதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாஸ்டரும் சேர்ந்து சொல்ல பியன் உடனே பார்த்து எல்லாரும் பத்திரமா கிளம்பி போங்கன்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் போனதும் அந்த இடமே இடிஞ்சு விழற மாதிரி இருக்கு. உடனே ஆளாளுக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பாக்குறாங்க. கு மாஸ்டர் இருக்காரு. ஆளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாரு. கு மாஸ்டர் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்க, அந்த இடமே அழியிற மாதிரி இருக்கு. இந்த பக்கமா வராதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடம் எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுந்துரும் நிலைமையில இருக்கும்போது மிங்ஷு வேகமா ஷீஃபாங்க பாக்குறா. உன் டெடி பேரை கழட்டி விடு, அதுதான் போய் நம்மள கொஞ்சமாவது காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம்னு சொல்ல, இல்ல இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஃபாங்குக்கு அவங்க அம்மா விட்டு போன கடைசி சொத்தா அந்த டெடி பேர், அதை விட மாட்டேன்னு புடிச்சு வச்சிட்டு இருக்கான். கு மாஸ்டருக்கு இது நல்லாவே புரியுது. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காப்பாத்துறதுக்காக இவர் உள்ள போயிட்டு அந்த இயற்கை அழிவெல்லாம் இவர் தாங்கிக்க ஆரம்பிக்க மத்த அத்தனை பேரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வேற பயங்கரமா அடிபட்டுருது. அப்பன்னு பார்த்து வேகமா நான் உள்ள போறேன்னு மிங்ஷு போறா. அவ கையை பிடிச்சிட்டு நம்ம ஷீஃபாங் தடுத்து நிறுத்துறான். நீ கையை விடுறா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்டபடி தட்டிட்டு உள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள நம்ம ஓனாய் மனுஷன் உள்ள போயிட்டு கு மாஸ்டரை தாங்கி பிடிச்சிட்டு ஓனாயா வெளியே வந்து நிக்கிறான். கு மாஸ்டருக்கு உடம்புல உயிர் இருக்கு. அப்பாடா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஜின்ஷாவ் யூஜி அப்படி கட்டி பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஒரு வழியா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கு மாஸ்டர் கண்ணு முழிச்சிடுறாரு. பக்கத்திலே மிங்ஷு உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு பசிக்கிட்டு ஏதாவது சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ல மிங்ஷு அங்க இருந்து கிளம்பி போறா. ஓனாய் மனுஷன் பார்த்துட்டே இருக்கவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஏய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, இல்ல அன்னைக்கு மிங்ஷுவோட பிறந்த நாளைக்கு முன்னாடி எனக்கு என் பிரேஸ்லெட் ஜொலிக்க ஆரம்பிச்சது, நான் கிளம்பி போனேன்ல, அப்பயே பார்த்தேன் இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரை பார்த்ததை மாத்தணுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஃபியூச்சரை மாத்த முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்காக ஒன்னையே நீ தியாகம் பண்ணுவியா அப்படின்னு ஓனாய் மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு கு மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு அரை நாள் என்னோட உயிரை வந்து நீட்டிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது மருந்து கொடுன்னு சொல்ல, இங்க பாரு நான் உன் ஃப்ரெண்டு, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷாவ் ஷீஃபாங் 2 பேருமே குற்ற உணர்ச்சியில சுத்திட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சோகமா சுத்திக்கிட்டு இருக்க, இங்க உள்ள வரும்போது நம்ம கு மாஸ்டர் மிங்ஷு கையால சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ள வந்துட்டு எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். ஆமா கொஞ்சம் வெளியே போகணும் வாங்க அப்படின்னு நம்ம கு மாஸ்டர் கூட்டிட்டு போக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நம்ம மிங்ஷு ட்ரை பண்றா. வேண்டாத அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க போய்க்கட்டும் அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்லிடுறாரு. கு மாஸ்டர் பின்னாடியே நம்ம ஜின்ஷாவ் ஷீஃபாங் 2 பேரும் போறாங்க. அங்க பார்த்தா ஒரு லேடி இருக்கா. நம்ம ஜின்ஷாவால நம்பி ஒருத்தர் உயிரை விட்டார்ல, அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் தான் நின்னுட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணிட்டு நீ தாண்டா செல்ல இனிமே அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க, ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம், நாங்களே சம்பாரிச்சு நாங்களே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போக அந்த குட்டி பையன் திடீர்னு அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா, எனக்கு அப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இல்லடா செல்லம், நீயும் ஒரு பெரிய வீரன் தான், ஒரு நாள் பெரிய வீரனா ஆக போற நீனு, வீரங்கள்லாம் அழுவவே கூடாது, அது மட்டும் இல்லாம உனக்கும் நாளைக்கு ஒரு பொண்டாட்டி வருவா, நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்ல, இல்ல நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டே உள்ள போயிடுறான். அந்த அம்மாவும் அழுதுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜின்ஷாவுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது. மறுபடியும் கு மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். கு மாஸ்டர் இப்ப நான் உங்களை எதுக்கு கூட்டு போனேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு இப்ப மனசுல என்ன ஃபீலிங் இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஜின்ஷாவ் சொல்றான், எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இவர் என்னால இறந்து போயிட்டாரு, என்னால ஒரு குடும்பம் அனாதை ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு, யார் முகத்திலையும் முழிக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்னு ஷீஃபாங்கும் சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். நான் ஒரு கோழை ஹீரோவாவே ஆக மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜின்ஷாவுக்கு கோவம் வந்துருது. அழுது தொலையாத எப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்க, நீ என்ன விடுறா, நான் அழுதா உனக்கு என்ன, நீ உனக்கு அழுக வந்து அழுதுக்கோ நம்ம ஷீஃபாங்க அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாவுக்கு கோவம் வந்து 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி மாறி மாறி அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டு இருக்க, இங்க ஒரு பக்கம் நிக்கிற நம்ம கு மாஸ்டருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. உயிர் போற மாதிரி அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஓனாய் மனுஷன் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவங்க அடிச்சு முடிச்சுட்டு 2 பசங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமைதி ஆயிடுறாங்க. சாரின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. கு மாஸ்டர் சண்டை போட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டு 2 பேரும் எந்திரிச்சு நில்லுங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன் எதிர்காலத்தை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்த எதிர்காலத்தை என்னால மாத்திருக்கேன், அதே மாதிரி உங்களாலையும் உங்க எதிர்காலத்தை மாத்த முடியும், அதுலயும் ஜின்ஷா உன் கூட யூச்சி இருக்கா, கண்டிப்பா உன்னால எல்லாத்தையும் பண்ண முடியும், இப்ப நான் சொன்னதுக்கு ஞாபகமா இந்த காசை நான் உன் கையில கொடுக்குறேன், இதை பார்க்கும் போதெல்லாம் அது உனக்கு ஞாபகம் வரணும், உன்னால எதிர்காலத்தை மாத்த முடியுங்கிறத மட்டும் மனசுல நினைச்சிட்டு எதுவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் கு மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கான். ஷீஃபாங்குக்கும் முகத்துல இப்பதான் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம ஜின்ஷா வேகமா யூச்சியை தேடி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ல வந்து வேகமா பெட்ஷீட் எடுத்து பார்த்தா உள்ள வெறும் பில்லோ தான் இருக்கு. ஐயோ யூச்சிக்கு என்னாச்சு போலயேன்னு தெரியலையே, நம்ம யூச்சின்னு கத்திக்கிட்டே தேடி ஓட, ஒளிஞ்சிட்டு இருக்க யூச்சி வெளியே ஓடி வரா. என்ன பயந்துட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு, யூச்சியை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டேன், யூச்சி என்னை விட்டு எப்பவுமே போயிடாத, எப்போதுமே என் கூடயே இரு அப்படின்னு சொல்ல, டேய் நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்டா அப்படின்னு நம்ம யூச்சி அவனை பார்த்து சொல்றா. ஜின்ஷாவுக்கு அவளுக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. ஆனா தயங்கி யோசிச்சு நின்னுட்டு இருக்க, இவன் ஒரு லூசு பையன் அப்படின்னு வேகமா நம்ம யூச்சி ஜின்ஷாவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்றா.
ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படிதான் ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நடந்திருக்கு. இந்த அழகான ஒரு சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜின்ஷா யூஜி மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க காதல சொல்லிக்கிற மாதிரி கியூட்டா கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அழகான சீனோட தான் முடிஞ்சது. இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே நம்ம பாவப்பட்ட பியன் ஓரமா உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்க அங்க மாஸ்டர் பக்கத்துல வராரு. வந்து பார்த்துட்டு நேத்து நான் உனக்கு வேணும்னே இது தெரியணுங்கிறதுக்காக தான் உன்ன சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பவர் கொடுக்க சொன்னேன். நீ யூச்சிக்கு பவர் கொடுக்கும் போது தெரிஞ்சது பாத்தியா, ஜின்ஷாவோட பவர் ஓம் பவரையே யூச்சி கிட்ட தூக்கி முழுங்கிருச்சுன்னு தெரிஞ்சது பாத்தியா அப்படின்னு கேட்க, நான் 13 வருஷமா பிராக்டிஸ் பண்ணேன், அந்த பையன் 3 வருஷத்துலயே அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு பியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே இப்பயாவது இது உனக்கு புரிஞ்சுதே அப்படின்னு அவன் கையில இருக்கிற ஒயின் பாட்டில வாங்குறதுக்கு மாஸ்டர் ட்ரை பண்றாரு. இந்த உடம்ப வச்சுட்டு ஒயின் தேவையா அப்படின்னு பியன் தர மாட்டேங்கிறான். மாஸ்டர் இரும ஆரம்பிக்கிறாரு. கையை பிடிச்சு பார்த்து நம்ம பியன் லைட்டா ஷாக் ஆயிட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. ஒரு வருஷம் கூட தாங்காது போலயே அப்படின்னு பயங்கர சோகமா பியன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குல்ல அது போதும். ஆனா அதுக்குள்ள இந்த சீயுவான் பிரிவை கம்ப்ளீட்டா அழிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து வந்துட்டு இந்த மீன் பிரிவு இருக்கே அந்த பிரிவு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதுக்குள்ள டைம் எடுத்துக்கிட்டா போதும், மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து மாஸ்டர் கிளம்பி போயிடுறாரு. பியன் சோகமாயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் கீழே பூமியில நம்ம யூஜி நல்லா பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்கிறா. நல்லா சாப்பிடுறத பார்த்து பழகுன ஷீஃபாங்கு ஷாவ்யான்னு 2 பேருமே என்ன இவ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, வர வர எனக்கு ஓவரா பசிக்குது, வயிறே ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யூச்சி சொல்றா. என் வாழ்க்கையில உனக்கு வயிறு ஃபில் ஆகி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஜின்ஷா வேற பேசிட்டு இருக்கான். அது இல்ல எனக்கு இந்த உயிர் முத்துலாம் என் உடம்புக்குள்ள போச்சு இல்ல, அது ஏதோ பண்ணிடுச்சு போல, அது உள்ள போனதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு ஃபுல்லாகவே மாட்டேங்குது, ஆனா ஒவ்வொரு தடவை எந்திரிக்கும் போது உடம்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கன்னு பார்த்து கூட்டணியோட தலைவர் வந்துடுறாரு. வந்து இவங்க எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, எதுக்கு மன்னிப்புன்னு அத்தனை பேரும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. இல்ல நான் வந்து தப்பா நேத்து பேசிட்டேன், சீவான் பிரிவை நம்ம கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம், ஆனா இன்னும் ஒரே ஒரு பிரிவு மட்டும் உயிர் முத்துக்களை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கதா தகவல் வருது, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதையும் கம்ப்ளீட்டா அழிக்கணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு 4 பேருமா சேர்ந்து சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கூட்டணியோட தலைவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்போ கரெக்டா பின்னாடியே நம்ம ஜின்ஷா போயிட்டு போருக்கு போகும்போது இந்த வால் என்ன கொடுத்தீங்க, இப்ப நான் சண்டையை முடிச்சுட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ல, கூட்டணி தலைவர் பாக்குறாரு. முதல் தடவையான இந்த வால் எடுக்கும்போது எப்படி ஜொலிச்சதோ உனக்கு மறந்து போயிடுச்சா என்ன, நீ அந்த வாளை செலக்ட் பண்ணலப்பா, அதுதான் ஒன்ன செலக்ட் பண்ணிருக்கு, இதை தான் நீ எப்பவுமே வச்சுக்கணும், எப்பவுமே நீதி நேர்மை மாறாம இதை வச்சுட்டு செயல்படு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யூஜி பின்னாடியே வரா. என்ன உனக்கு இந்த வாழை அவர் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்க, ஆமா அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதும், சரிப்பா அப்பனா அதை வச்சுட்டு இன்னும் நீதியும் நேர்மையுமா செயல்பட்டு நிறைய பேர் உயிரை நீ காப்பாத்தணும் ஓகேவா அப்படின்னு யூச்சி சொல்றா. சரிங்க மேடம் அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்லிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லை யூச்சி, அந்த பியன் இருக்கான்ல அவனும் உன் கூட கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான், அப்புறம் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சது அவன் பவர் வீக் ஆயிடுச்சு, இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஏன் அவன் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, உன்னை யூச்சி பாக்குறா. பரவாயில்ல கு மாஸ்டருக்கு உடம்பு சரியாகட்டும், சரியானதும் மறுபடியும் கடல் உலகத்துக்கு போயிட்டு என்னாச்சு நம்ம கேட்டு தெளிவுபடுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க கு மாஸ்டர் அரை நாள் உயிர் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு ரொம்ப உடம்பு முடியாம அப்படியே பரிதாபமா கிடக்குறாரு. அங்க நம்ம ஓனாய் மனுஷன் கடைசி நேரத்துல மிங்ஷுவோட இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு நண்பன் வேற எங்க போனா எனக்கு கிடைப்பா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இவ்வளவு பெரிய உலகத்திலே தேடினாலும் கிடைக்காது, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம கு மாஸ்டர் சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஓனாய் மனுஷனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் பாவமா மிங்ஷு தனியா உட்காந்துட்டு முதல் தடவையா குட்டி பொண்ணா இருக்கும் போது கு மாஸ்டரை பார்த்தால அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்னம்மா தனியா இருக்கே பாப்பா, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எங்க அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்கு சாப்பாடும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீ என் கூட வந்துட்டியா, நான் உன்னை பத்திரமா கூட்டு போறேன் அப்படின்னு கு மாஸ்டர் சொல்ல, வர அப்படின்னு அவளும் பின்னாடியே போயிருக்கா. இதை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க கு மாஸ்டர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நம்ம மிங்ஷுக்கு தெரிஞ்சிருச்சு போல கு மாஸ்டர் உயிர் தாங்க அது கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு கு மாஸ்டர் பக்கத்துல வந்து, என்னம்மா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உட்காந்து பேசலாமா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு, உன்னை நல்லபடியா பாத்துக்க சொல்லி நான் ஏற்கனவே ஓனாய் மனுஷன் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, உடனே நம்ம மிங்ஷு எனக்கு வேற யாருமே வேண்டாம், நீங்க மட்டும் தான் வேணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சாவையும் பிறப்பையும் யாராலையும் தடுக்க முடியாது, நடக்கிற நேரத்துல அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த புனித பிரேஸ்லெட் இருக்கே, இது 9 புனிதங்களை கட்டுப்படுத்துற ஒரு பிரேஸ்லெட், இதை நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பதிலா அடுத்து நான் ஓனாய் மனுஷன் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, மாஸ்டர் அதை என் கிட்ட கொடுத்துருங்க, உங்க பொறுப்பை ஏத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது விளையாட்டுத்தனமான காரியம் இல்ல, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திர சக்தி உனக்கு கிடைக்குது, எதிர்காலத்தை மாத்த முடியும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதுல நம்பிக்கை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, நீங்க என்னோட மாஸ்டர், நான் உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், நீங்க எனக்கு கொடுக்கறதா கரெக்டா இருக்கும், அதை நான் சின்ன பிள்ளைத்தனமா எடுத்துக்க மாட்டேன், இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம், நான் சீரியஸா தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நம்ம மிங்ஷு சொல்ல, உடனே அவரோட பிரேஸ்லெட் நம்ம மிங்ஷுக்கு கை மாத்தி விட்டுறாரு நம்ம கு மாஸ்டர். முதல் தடவையா எதிர்காலத்தை பார்த்து
அதை மாத்திர சக்தி உனக்கு கிடைக்கும் போது பயந்துடாத, நீ ஈஸியா எடுத்துக்காத, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இரும ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றதுலாம் உனக்கு ஏதோ ஒரு மூலையில புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மத்தபடி நீ அழுகிறத பாக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல, என்ன மன்னிச்சிரு, நான் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துவேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல அப்படியே இறந்து போயிட. அவ்வளவுதான், மிங்ஷு கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருக்கா. கு மாஸ்டர் மேல அப்படியே சாஞ்சுக்கிறா. கு மாஸ்டர் தலையும் அப்படியே அவன் மேல சரிஞ்சு விழ, இதுக்கும் மேல நீங்க என்ன தள்ளி விட மாட்டீங்கல்ல பக்கத்துல வந்தா அப்படின்னு அவ பாட்டுக்கு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்து கு மாஸ்டரை படுக்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க. மத்த அத்தனை பேரும் சுத்தி நிக்கிறாங்க. நம்ம ஷீஃபாங் என்னாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு மண்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா மண்டி போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிங்ஷாவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யூச்சி பக்கத்துல வந்து உட்கார்றா. இந்த கர்ச்சீஃப் வச்சு கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு மிங்ஷு கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அப்ப மிங்ஷு டக்குன்னு கையை பார்க்கும்போது இது 9 புனித சின்னத்தோட ஒரு பிரேஸ்லெட் தானே, இதை வச்சு இதுக்கு இருக்கிற பவரை வச்சு ஒருத்தர திருப்பி ஏன் உயிரோட கொண்டு வர முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்குள்ள நம்ம ஓனாய் மனுஷன் ஃப்ரெண்டு இறந்து போன சோகத்துல வெளியே வந்து உட்காந்து வைன் குடிக்க ஆரம்பிக்க ஷாவியா நாங்க வந்துடுறா. போதும், ஒருத்தர் போனது போயிட்டாரு, நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்கன்னு சொல்ல, இனிமே நான் யாரு செஸ் விளையாடுறதுக்கு வான்னு கூப்பிடுவா, நான் யார் கூட போய் விளையாடுவேன், எனக்கு யாருமே இல்லை, இவ்வளவு பெரிய உலகத்துல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் போயிட்டான் அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களுக்கு அழுக வந்து அழுதுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா நம்ம ஷாவியான்னு சொல்ல, என்னது என்ன அழ சொல்றியா, நான் எப்படி அழ முடியும், நான் வந்துட்டு எத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி அழுவுறது அப்படின்னு அவர் கேட்க, ஷாவியான் டக்குன்னு அவரோட கண்ணை மூடி விட்டுறா. நீங்க அழ போறத யாருமே பார்க்க போறது கிடையாது, தயவு செஞ்சு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் தூக்கி போட்டு அழுதுருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வேற வழி இல்லாம அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது நம்ம ஓனாய் மனுஷனுக்கும். நான் அழுவுறத பாக்குறதுக்கு எனக்கே இது காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் நான் நினைச்சு பார்த்தா இது வந்து சிரிப்பா இருக்குமோ அப்படின்னு கேட்க, கண்டிப்பா சத்தியமா அப்படிலாம் இருக்காது, அழுவுறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் உரிமையும் இருக்கு, அழுவுற மாதிரி ஆளுங்க உலகத்துல இருக்காங்க அப்படின்னு அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஷாவியான். யூஜியும் ஜிங்ஷாவும் இன்னொரு பக்கம் போயிட்டு இந்த பூமியில இறந்து போனவங்க யாராவது இருந்தா அவங்க குடும்பத்துக்காரங்க என்னென்னலாம் சடங்கு பண்ணணும் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை கடைக்காரங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இறந்து போறவங்களே வந்து நம்ம யாராவது நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, யூச்சியும் நம்ம ஜின்ஷாவும் வாங்கிட்டு உண்மையாவே நம்ம நினைச்சு பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமாடா அப்படின்னு யூச்சி கேட்கிறா. என்ன பண்றது, அதெல்லாம் நம்ம நம்பிக்கை தான், அதெல்லாம் அப்படி இறந்து போனா மட்டும் தான் தெரியும், சரி பாத்துக்கலாம் வா, கோ மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஜின்ஷாவும் கூட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஒருத்தங்க இறந்து போனா மனசு இவ்வளவு வலிக்கும்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது, ஏதோ மனசுல கீரல் விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து நடந்து வரா. ரெண்டு பேரும் உள்ள வராங்க. அடுத்து வேகமா நம்ம ஷீஃபாங் உள்ள மிங்ஷுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்து பாக்குறாங்க, ஆளை காணா, பக்கத்துல இருக்கிற பாடியையும் காணா, கோ மாஸ்டரையும் தூக்கிட்டு எங்கடா போனா அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ரீஹாய காட்டுறாங்க, அதாவது இந்த மெய்மிங் இருக்கான்ல ஷாவியாவோட கூட இருந்துட்டு இருப்பானே அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப வேகமா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஷீயுவான் பிரிவை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்களாம், இன்னும் அதே மாதிரி ஏதோ ஒரு பிரிவு உயிர் முத்தெல்லாம் கொடுக்குறாங்களாம், அவங்கள பாக்குறதுக்கு அடுத்து இந்த டீம் போயிருக்காங்க, ஆனா அந்த உயிர் முத்தை கொடுக்குறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையான்னு சொல்ல மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டா, ஆனா அப்ப கூட வேற கான்டாக்டே பண்ணல, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல, சரி பாக்கலாம், ஓஹோ ரொம்ப முக்கியமானவங்களை வேற இழந்துட்டா, இப்போ அந்த வருத்தத்துல இருக்கா போல, என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், என்ன தேடி வந்துதானே ஆகணும் அப்படின்னு மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த கடல் உலகத்துல சியுவான் பிரிவு கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே என்னது அழிஞ்சு போயிடுச்சா, இனிமே உயிர் முத்துகள் எல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு கடல் ராணி சொல்லிட்டு இருக்க. பக்கத்திலே நம்ம மயில் பொண்ணு சொல்றா, இனிமே நமக்கு வேற வழியே கிடையாது, ரீகாயை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அந்த ரீகாய் 9 புனிதங்கள் இருந்தா மட்டும்தான் நமக்கு சக்தி கிடைக்கும், இல்லைன்னா நம்ம சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்ல, அதை கண்டுபிடிக்க முடியாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு கேக்குறா. ரீகாயை நம்ம கண்டுபிடிச்சே ஆகிறோம் அப்படின்னு மயில் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. மெய்மிங்க வந்து எதுல லாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்களோ அதுதானே ரீகாய், அதை யாராவது கண்டுபிடிச்சு அவனை ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படின்னு மெய்மிங் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் வேகமா தேடிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த எல்லாருமே ஓனாய் மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் மிங்ஷு படிச்சுட்டு போன புக்கெல்லாம் பார்த்து ஒருத்தங்களை எப்படி உயிரோட கொண்டு வருது, புனித கிணறுக்கு என்ன பவர் இருக்கு நம்ம படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மிங்ஷு புனித கிணறுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அதுல உள்ளேயே விட மாட்டேங்குது. என்கிட்ட பிரேஸ்லெட் இருக்கும் போது கூட என்ன உள்ளேயே விட மாட்டியா அப்படின்னு மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாங்க. மிங்ஷுக்கு பவர் கொடுத்து மயக்கத்துல இருந்து எந்திரிக்க வைக்கிறாங்க. என்னமா நடக்குது, ஏன் இப்படி பண்ற, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா அவரை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்தே ஆகணும், எனக்கு வந்து இருக்கிற சக்தியை நான் அதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு மறுபடியும் மிங்ஷு சொல்றா. உடனே யூச்சி பாக்குறா, நீங்க மட்டும் எதுக்கு ட்ரை பண்ணணும், அது வந்து ரொம்ப ஆபத்து, நாங்களும் உங்க கூட கை கோக்குறோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பலாம், இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றா. மிங்ஷுக்கும் அது கரெக்ட்னு படுது. மிங்ஷு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. ஓனாய் மனுஷன் அங்க வந்துடுறாரு. ஏமா தூங்கலையா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி மரம் இருந்தது, நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டு அரக்க சக்திங்க கூட எல்லாம் சண்டை போடலாம் அப்படின்னு இங்க வரும்போது நான் என் மாஸ்டர் சொல்லிட்டு போனேன், எனக்கு மட்டும் நான் சண்டை போட்டு முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா இங்க இருக்கிற ஒரு பூவை எடுத்து என் தலையில
வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாஸ்டர் தயக்கத்தோட இருந்தாரு. நான் உள்ள போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது பூவை பறிக்க மனசுலன்னு எனக்கு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த மரத்தையே அவர் அழிச்சிட்டாருன்னு சொல்ல, அந்த மரத்தை அவர் அழிச்சதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது எனக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்ட்டு, அதை கண்டுபிடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் மெய்மிங்க தேடி தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க போல. ஏன்னா அந்த ரீகாயை பத்தின ரகசியம்லாம் இவனுக்கு தானே தெரியும். அதனால ஷாவியான் கூட்டு வரா. ஓஹோ எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு இருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு மெய்மிங் பேசிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல மெய்மிங் எனக்கு தேடி முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். மெய்மிங் அந்த இடத்தோட பார்டர் கிட்ட வந்துட்டு ஆப்போசிட்ல பார்க்க இங்க இன்னொரு பக்கம் பியனோட மாஸ்டர் வந்திருக்காரு. என்ன நடக்குது, இந்த பார்டரை எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. மெய்மிங் சுத்தி இருக்கிற பார்டர் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுறான். வாங்க வாங்க விருந்தாளி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல பியனோட மாஸ்டர் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க, இந்த ரீகாயை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, எனக்கும் இதை பத்தி எதுவும் அதிகமா தெரியாது அப்படின்னு மெய்மிங் சொல்ல, வேணும்னே இந்த மாஸ்டர் அவர் கையிலேயே ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை காட்டுற மாதிரி காட்டிட்டு அவர் பாட்டுக்கு டீ சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு, நீங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கேட்கிற கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த சியுவான் பிரிவை வச்சு உயிர் முத்துக்கள்லாம் எடுக்கிற வேலையை நீங்க தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து யூஜி பொண்ணு தான் ஒரு குன் இனத்தை சேர்ந்த பொண்ணு, அவக்குள்ள ஒரு பெரிய மீனோட சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சியுவான் பிரிவை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. போதுமான அளவுக்கு உயிர் முத்துக்களை சேர்த்துட்டீங்களா அப்படின்னு மெய்மிங் கேட்க, அதான் ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுக்காக அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பியனோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பல கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா நமக்குள்ள கோஆபரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்மிங் அங்க இருந்து பியன் மாஸ்டரை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இங்க கொஞ்ச நேரம் நடந்து பேசிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்க, என் கையில இந்த பிரேஸ்லெட் இருக்கே அப்படின்னு மாஸ்டர் காட்டுறாரு. இதுவும் ரீகாயோட பிரேஸ்லெட்ல ஒண்ணா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மெய்மிங் அதை பார்த்துட்டு இருக்க, கடல் ராணி இருக்காளே அவளை சந்தேகப்படுத்துற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்டை நான் டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன், அவளை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு பிஎன் மாஸ்டர் சொல்றாரு. ஓ இந்த மாதிரி ஒரு அதிசயமான பிரேஸ்லெட்டை கூட டூப்ளிகேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது, இந்த பிரேஸ்லெட்டை என்னோட அசிஸ்டன்ட்க்கு போட்டு விட்டுருங்க, நம்ம பேசிக்கிட்டே இங்க இருந்து நடந்து போகலாம் அப்படின்னு மெய்மிங் சொன்னதும் மாஸ்டர் அதே மாதிரியே பண்ணிடுறாரு. எனக்கு இந்த கடல் ராணியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்கு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு, அவளை பத்தி அடுத்த தடவை வரும்போது நிறைய பேசுறேன், ஆனா அதுக்கு பதிலா இந்த ரத்தக்கட்டை நீ போட்டிருக்கல, உன்னால இந்த ஊரை கிராஸ் பண்ண முடியாம அந்த ரத்தக்கட்டை எப்படி எடுத்து விடுறதுன்னு மட்டும் நான் சொன்னா அதை நீ ஒரு பெரிய கிஃப்டா எடுத்துட்டு அந்த கடல் ராணியை பத்தி எனக்கு நிறைய விஷயம் சொல்லுவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு அங்க மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் குடும்பத்துல ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஒருத்தங்க ரத்தம் வேணும், அந்த ரத்தம் இருந்தா உன் ரத்தக்கட்டை எடுத்து விடலாம் அப்படின்னு மெய்மிங் கிட்ட மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இல்ல உனக்கு க்ளோஸான ஒருத்தங்க ரத்தம் கிடைக்கல அப்படின்னா இந்த இனத்தோட ஒட்டுமொத்த ஆளுங்க ரத்தமும் உனக்கு இருந்தா கூட அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல மெய்மிங் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம ஷாவியான் தேடி வர போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு மெய்மிங் மறுபடியும் ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிறான். ஷாவியான் மிங்ஷு ரெண்டு பேரும் வராங்க. மிங்ஷுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா, அதான் உன்னை தேடி வந்த அப்படின்னு நம்ம ஷாவியான் சொல்லிட்டு இருக்க, மெய்மிங் உடனே என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு மிங்ஷு கிட்ட கேட்க, அந்த புனித கிணறு இருக்குல்ல அதுக்குள்ள போகணும், அதுக்குள்ள போயிட்டு என் மாஸ்டரை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மெய்மிங் பாக்குறான், சரி ஓகே என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், இன்னைக்கு நைட்டு தூங்குங்க, நாளைக்கு காலையில அதை பாத்துக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம்ல செட்டில் ஆயிட்டாங்களா அப்படின்னு ஷாவியான் கிட்ட கேட்க, எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஷாவியான் சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மெய்மிங் அவளை தனியா கூட்டு போறான். மறுபடியும் பையன் மாதிரியே மாறிடுறான். இப்ப என்ன ஆச்சு, நீ பொண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே சீக்கிரட்டா வச்சுப்பாங்க, நீ எதுவும் என்கிட்ட மறைக்காத, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு மெய்மிங் கிட்ட கேட்டுட்டு இருக்கா ஷாவியான். மெய்மிங்குக்கு இவளை பத்தி எல்லா ரகசியமும் தெரிஞ்சு எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டாங்க, நம்மள ஏத்துக்கிறதுக்கு மட்டும் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா மனசு கஷ்டமா இருக்கு, நீ ரொம்ப ஜாலியா இருக்க போல அப்படின்னு மெய்மிங் கேட்க, ரொம்ப காலம் தான் என்னால வாழ முடியாது போல, இருக்கிற காலத்திலயாவது நான் நல்லபடியா வாழணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஷாவியான் சொல்றா. உனக்கு யாரையோ பிடிச்சிருக்கு போல அப்படிங்கறது கூட மனசுல யோசிச்சுட்டு அதை கேட்காமலே மெய்மிங் நிறுத்திடுறான். கோவம் அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன், நீ தான் பொண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்ப நானும் இனிமே நடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம மெய்மிங் ஷாவியான் கிட்ட கிஃப்ட் இருக்குன்னு சொல்றான். ஷாவியானுக்கு பொண்ணுங்க போடுற மாதிரி ட்ரெஸ் நகை எல்லாத்தையுமே மெய்மிங் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். அவ அழகா அதை போட்டு வெளியே வந்து நிக்க மெய்மிங் பார்த்தா அவ அழகுல பயங்கரமா மயங்கி போயிடுறான். என் ஜூனியரோட அழகுக்கு வேற யாருமே ஈடு இணையே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஷாவியான் உடனே எனக்கு பையனா இருந்தே பழகிடுச்சு, நான் போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கவா அப்படின்னு கேக்குறா. ஏன் கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருமே வெளியே இருப்பாங்க, நீ ஒரு பையனா இருந்து கெட்ட போட்டிருக்கங்கிறது யாருக்குமே தெரியாது, நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இங்க போய் சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு அவளை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ஷாவியான் பொண்ணு வேஷத்துல வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. அந்த பக்கமா நம்ம ஓனாய் மனுஷன் பாத்துட்டாரு. ஷாவியான் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷாவியானுக்கு பயங்கரமா வெக்கம் வந்துருது. அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. நான் உன்னை நல்லா பாத்துட்டேன், என்கிட்டயே ஒளிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு ஓனாய் மனுஷன் சிரிச்சிட்டு பின்னாடியே போக குறுக்கு நடுக்கமா
வேகமா 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. இவ வெக்கப்பட்டு நடந்துட்டே ஒரு வழியா வந்து நின்னுடுறா. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, என்ன வந்து பார்த்துட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் திரும்ப அப்படின்னு நம்ம ஓனாய் மனுஷன் சொல்லிட்டு இவ வெக்கப்படுறத பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, உன் அழகுக்கு ஈடு இணையே இல்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு பொண்ணு ட்ரெஸ் போட்டுட்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இந்த பக்கமா யூச்சி வரா. ஜின்ஷாவை வாயை பொத்தி கொஞ்ச நேரம் அவங்க தனியா இருக்கட்டும், இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஷீஃபாங்கையும் சேர்த்து கூட்டு போயிடுறான். இவ உண்மையாவே பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஷீஃபாங் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இன்னும் போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்யான் ஓனாய் மனுஷனோட கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போறா. இதை மெய்மிங் பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஷாவ்யான் மேல அவனுக்கு ஒரு பயங்கரமான பாசம் இருந்துட்டு இருக்கும் போல. அடுத்த நாள் காலை ஆகுது. மறுபடியும் நம்ம மெய்மிங் ஆம்பளை விஷயத்திலேயே மத்த எல்லாரையுமே மீட் பண்றான். ஷீஃபாங் பார்த்துட்டு நீங்க உண்மையாவே ஆம்பளையா அப்படின்னு கேட்க, ஷாவ்யான் ஒரு பொண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் ஆக்டிங் பண்ண விரும்பல, அவ உன்னை நம்புறா அப்படிங்கறதால நானும் உங்களை நம்புறான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, ஷாவ்யான் எங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஷாவ்யானுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களை மட்டும் இந்த புனித கிணறுக்கு அனுப்புறதுக்கு சொன்னா, அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு புனித கிணறு ஆன் பண்ணி விடுறான் மெய்மிங். எல்லாருமே இந்த புனித கிணறுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. பின்னாடியே நின்னா ஓனாய் மனுஷனை காணோம். அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு இருந்துட்டார் போல, நம்ம உள்ள போலாம் அப்படின்னு மிங்ஷு எல்லாரையும் கூட்டு போறா. ஆனா பார்த்தா ஷாவ்யான உள்ள ஒரு கம்பியில கட்டி வச்சிட்டு இருக்கான் மெய்மிங். ஷாவ்யானுக்கு முழிப்பு வருது. ஏன் இப்படி பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு அவ அப்படியே ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்க. மெய்மிங் சொல்றான், உன்னோட ரத்தம் இருந்தா மட்டும்தான் ரத்த கட்டை எடுக்க முடியுமா, ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்ல, உன்னை ஷாவ்யான் பாக்குறா. நான் தான் சொன்னேனே, உயிரை கொடுத்தாவது நான் வந்து உன்னை காப்பாத்துவேன், இல்ல செத்தாலும் நம்ம சேர்ந்து சாகலான்ட்டு, எனக்கு கட்டி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இங்க உள்ள போயிட்டே இருக்காங்கல்ல 4 பேரும். அப்போ ஒரு குரல் கேக்குது, எவ்வளவு தைரியம் தான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு. இங்க வந்து ஒரு பெரிய ஆழமான இடம் எங்களுக்கு தெரியும், எங்களை உள்ள விட்டுருங்க, நாங்க வந்து புனித கிணறு இருக்குல்ல அதுக்கிட்ட போறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அப்போ மிங்ஷுவை சுத்தி ஒரு மாதிரி கருப்பு புகை மாதிரி வந்துட்டு இருக்கு. அது அவளை அப்படியே கம்ப்ளீட்டா சூழ்ந்துக்க ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் இன்னும் நம்ம ஷாவ்யான் பேசிட்டு இருக்கா. என்ன பண்ற, ஏன் கட்டி போட்டிருக்க அப்படின்னு. நீ ஏதாவது ஆபத்து வரணும்னு கிரியேட் பண்ணிட்டியா, ஓனாய் மனுஷனை ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ல, மெய்மிங்குக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டு, இன்னமும் நீ அவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா, அப்ப என்ன பத்தி நீ நினைக்கலையா, நான் அந்த ஓனாய் மனுஷனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, மெய்மிங் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்ன கலட்டி விடு ப்ளீஸ், அவரை ஒன்னும் பண்ணிடாது அப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா நம்ம ஓனாய் மனுஷனும் வழியில இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு பொடி பொடி ஆக்கிட்டு ஷாவ்யானை எங்க கடத்தி வச்சிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க வராதீங்க, உங்களை டார்கெட் பண்ணி தான் அவன் கடத்தி போட்டு வச்சிட்டு இருக்கான், இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு நம்ம ஷாவ்யான் கத்த ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் காதுல வாங்காம ஓனாய் மனுஷன் உள்ள வந்து மெய்மிங் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க, மெய்மிங் உடனே உனக்கு எவ்வளவு வேணா பவர் இருக்கலாம், ஆனா ஏன் கோட்டைக்கே நான் தான் ராஜா, இங்க யார் பவரும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஓனாய் மனுஷன் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவன் வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரி வச்சு அவர் ஒரு இடத்துல இருந்து அசைய விடாம அப்படியே சிறை பிடிச்சிடுறான். நம்ம ஷாவ்யான் கத்தி கதறா, ப்ளீஸ் அவரை விட்டு ஒன்னும் பண்ணாத அப்படின்னு. ஆனா மெய்மிங் அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாதிரியே இல்ல. இங்க இன்னொரு பக்கம் புனித கிணறை தேடி போனவங்க ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதுலயும் மிங்ஷு ஒரு கால அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் அங்க காட்டப்படுது. அவங்க அம்மா நம்ம மிங்ஷுவோட பர்த்டே அன்னைக்கு தான் இறந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்திலே கு மாஸ்டர் பார்த்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகாதுமா அப்படின்னு காப்பாத்துறாரு. இங்க பாரு, இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் எல்லாம் வேணும்னே உனக்காக வர வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் சொல்லிட்டு, உன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா நீ உன் பர்த்டேவை செலிப்ரேட்டே பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம யூச்சி பாக்குறா. அந்த நினைவுகள் எல்லாம் பார்த்து இவளுக்கு எவ்வளவோ நல்ல நினைவுகள் இருந்திருக்கும், வேணும்னே கெட்ட நினைவுகளா காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. மறுபடியும் கு மாஸ்டர் இவளுக்கு கையில கட்டு போட்டு விட்டு, வா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு காட்டுறதும் காட்டப்படுது. அடுத்த நேரம் இன்னொரு நினைவு காட்டப்படுது. நம்ம மிங்ஷு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் போது கு மாஸ்டர் வராரு. மாஸ்டர், இறந்து போனவங்களை எப்படி மறுபடியும் உயிரோட கொண்டு வரது அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க, மிங்ஷு கிட்ட கு மாஸ்டர் இறந்து போனவங்க இறந்தவங்களாவே இருக்கட்டுமே அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு நம்ம மிங்ஷு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாம நிக்க, மீதி 3 பேரும் மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம மிங்ஷுவை இந்த சாத்தா உள்ள இழுத்துருச்சு போல, நம்ம மட்டும் இங்க இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பேச ஆரம்பிச்சுட்டு, முன்னாடி ஒரு 4-5 முகங்கள் ஒன்னா இணைஞ்சு கொடூரமா உனக்கு காட்சி வருது. இது என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன பார்த்தே அசிங்கமா இருக்குன்னு சொல்றியா, இந்த இடத்துல வந்து உங்க நினைவுகள் தான் இருக்கும், அதுவும் மோசமான நினைவுகள், இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு இந்த சாத்தா நம்ம எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இன்னும் நம்ம ஷாவ்யான் சுத்தி கத்திக்கிட்டே இருக்கா, என்னை விட்டு ஓனாய் மனுஷனை ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு. உடனே ஓனாய் மனுஷனை பார்த்து மெய்மிங் கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த பொண்ணை நான் விடணும் அப்படின்னா உன்னோட உயிர் சக்தி இருக்குல்ல அது முழுசா என்கிட்ட வந்தாகணும்னு சொல்ல, உன்னை ஓனாய் மனுஷனும் பிடிச்ச ஒருத்தங்களுக்காக சாவுறது மாதிரி ஒரு கொடுத்து வச்சது இருக்கவே முடியாது, எனக்கு என் உயிர் சக்தி ஒண்ணுமே இல்ல, ஷாவ்யான பத்திரமா விட்டு அப்படின்னு அவனோட உயிர் சக்தியை கையில எடுத்து கொடுத்துடுறான். உடனே மெய்மிங் அதை கையில வச்சு நசுக்க ஆரம்பிக்கிறான். ஷாவ்யான் பாக்குறா, ப்ளீஸ் அவரை விட்டுன்னு சொல்றல அப்படின்னு. கரெக்டா அதை நசுக்கி கொல்றதுக்கு முன்னாடியே வேகமா சங்கிலி எல்லாம் கூட அறுத்துட்டு வந்துட்டு ஷாவ்யான் ஓனாய் மனுஷன் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த ஓனாய் மனுஷனுக்காக ஓ உயிரையே பணைய வைக்க முடிவு பண்ணிட்டியா, எனக்காக உயிரையும் கொடுப்ப நீ சொன்னல, இப்ப என்னை விட இன்னொருத்தவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு மெய்மிங் கேட்டுட்டு இருக்க, ஷாவ்யான்
ஷாவியான் பாக்குறா, என்ன ஆச்சு மெய்மிங் உனக்கு? உன் மேல அப்பயும் அதே பாசம் இருந்தது, இப்பயும் அதே பாசம் இருக்கு. ஓனாய் மனுஷன் இல்ல, வேற யாரோட உயிரங்க ஆபத்துல தான் நான் ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டு இருப்பேன். திருப்பி அவர் உயிரை கொடுத்துரு, நம்ம பழைய மாதிரி ஆயிரலாம். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே போயிட்டு இருக்க. ஷாவியான மெய்மிங் வேகமா தள்ளி விட்டுறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்ம ஓனாய் மனுஷனை தூக்கி நிறுத்த மெய்மிங் பாக்குறான், அந்த உயிரை மறுபடியும் ஓனாய் மனுஷங்கிட்டே கொடுத்துடுறான். கொடுத்துட்டு ஷாவியான பார்த்து இங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே போயிடு அப்படின்னு கண்ணீர் வெளியே சொல்லிட்டு இருக்க. ஓனாய் மனுஷனை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து நம்ம ஷாவியான் கூட்டிட்டு போற. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பயங்கரமா அடிபட்டு இருக்க நம்ம ஓனாய் மனுஷனை ஷாவியான் பத்திரமா கூட்டு வந்து ஓரமா உட்கார வைக்கிறா. நீ அந்த பையனை பயங்கரமா வெறுக்கிறியா அப்படின்னு ஓனாய் மனுஷன் கேட்டுட்டு இருக்க. ஷாவியான் பதில் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆளும் மெய்மிங் தான், ஆனா என்ன அதிகமா காயப்படுத்துற ஆளும் அவன் தான். நான் என்ன பண்றது, அவனுக்கு பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் குடும்பம் அவனை பரம்பரையா இந்த இடத்துல கட்டி போட்டு அவன் உடம்புல இருந்து ரீஹை சக்தி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரத்த கட்டு போடப்பட்டிருக்கு. இந்த இடத்தை விட்டு அவனால வெளியே போக முடியாது. நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். 200 வருஷமா அவன் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ அவனுக்கு ஏதாவது செய்ய அது ஓகே தான், ஆனா நீ அவனுக்கு கடமைப்பட்டு இல்ல. உன் குடும்பத்துல இருக்கிற யாரோ பண்ண தப்புக்கு நீ பொறுப்பாக மாட்ட அப்படின்னு சொல்ல, ஆமா அதுவும் கரெக்ட் தான், இனிமே நான் எனக்காக வாழணும்னு நானும் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஷாவியான் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் மெய்மிங் தனியா நின்னுட்டு இருக்கான். இனிமே மறுபடியும் என் மாதிரி பழைய மாதிரி ஆயிடுவேன்னு சொன்னா, ஆனா அப்ப என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவியானை பத்தி யோசிச்சுட்டு கண்ணீரோட நின்னுட்டு இருக்கான். இங்க தனியா உள்ள போனாலும் நம்ம மிங்ஷுக்கு முழுக்க கு மாஸ்டர் பத்தின நினைவுகளா காட்டப்படுது. அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த மரம் இல்லவே இல்லை. உண்மையாவே இந்த சம்பவம் நடக்கும் போது இப்ப அந்த மரம் இருக்கு, அதுல ஏதோ தப்பு இருக்கு, இன்னும் நம்ம ஏதோ கனவுல இருக்கோம், இந்த கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடம் அவளை வெளியே அனுப்பி மத்த 3 பேரோட சேர்த்துருது. பரவாயில்லையே மிங்ஷு, சரியா கண்டுபிடிச்சிட்ட, இல்லனா அந்த இடத்துல நீ அழிஞ்சு போயிருப்பன்னு சொல்ல, இவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு யூஜி அந்த மாயாஜாலத்தை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா. ஓ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா, சரி பரவாயில்ல, இப்ப அடுத்து உனக்கு ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யூஜிக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. யூஜி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு வேகமா போயிட்டு நம்ம ஜின்ஷா அவளை புடிச்சிட்டு இருக்கான். இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல பெரிய பவர் வர ஆரம்பிக்குது. பவர்க்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வெளியே வரான். இவன் பேரு சூஹியா. நான் தான் நீங்க தேடி வந்த கிணறு, என்கிட்ட என்ன கேட்கணும்னாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல மிங்ஷு ஆளா போய் கேட்கிறா, இறந்து போனவங்களும் உங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னு. உடனே அதுக்கு அவனும் பார்த்துட்டு என்னால கொண்டு வர முடியும், ஆனா சாதாரணமா கிடையாது, இந்த உலகத்துல எத்தனை ஆளுங்க இருக்கணும் அப்படிங்கிறது கடவுளால முடிவு பண்ணப்படுறது. ஒருத்தரை நான் மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னா யார் அவர் உயிரோட வரணும்னு கேட்கிறாங்களோ அவங்கள நான் எடுத்துப்பேன். அவங்க உயிரை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். ஒட்டு மொத்தமா அவங்க நினைவுகள் இந்த பூமியில எதுவுமே இல்லாம போயிடும். அவங்க யாருன்னு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன் உயிரோட திரும்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஞாபகம் இருக்காது. அப்படி ஒருத்தங்களை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு அவங்களோட இருந்த தடையமே இல்லாம ஆக்கிட்டு அப்புறம் தான் மறுபடியும் ஒருத்தங்களை உயிரோட கொண்டு வருவேன்னு சொல்ல, உடனே நம்ம யூஜி ஜின்ஷாவை பாக்குறா. ஜின்ஷாவை நான் இறந்து போயிட்டேன்னா நீ அப்படி எதுவும் பண்ணிடாதடா, ஏன்னா நீ என்ன மறக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நீ என்ன மறக்க கூடாது, நானும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மிங்ஷு மட்டும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா என்ன நடக்குது அப்படின்னு. அவளுக்கும் கு மாஸ்டர் அவளை மறக்கிறது பிடிக்கல, அவளும் கு மாஸ்டரை மறக்கிறது பிடிக்கல. இல்ல நான் இதை விட்டுற போறேன், எனக்கு என் மாஸ்டர் சொன்னது மறுபடியும் ஞாபகம் இருக்கு, இறந்து போனவங்களாவே இருக்கணும்னு அவர் சொன்னாரு, அதனால நான் அப்படியே விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூஜி போய் கட்டி பிடிச்சுக்கிறா, நீ பண்ணதான் நல்ல முடிவு, இதுல இருந்து பின்வாங்கிடாத அப்படின்னு. ஷீஃபாங்கும் அவளுக்கு கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். தேங்க்ஸ் மிங்ஷு, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு அரக்கனா இருந்தாலும் நீ என்ன வெறுக்கல, உன் அம்மா அப்பாவை கொண்டது அரக்கனுங்கன்னு தெரிஞ்சும் நீ வெறுக்கலன்னு சொல்ல, ஏன்னா எல்லாரும் கெட்டவங்கன்னு என் மாஸ்டர் சொன்னாரு, எனக்கு யாரு மேல நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு ஆள் இருக்காங்கன்னு புரியுது அப்படின்னு மிங்ஷு சொல்லிட்டு இருக்கா. சரி அப்ப உங்களை நான் வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஷீஃபாங்கையும் மிங்ஷுவை மட்டும் அங்க பக்கத்துல நிக்கிற கடவுள் வெளியே அனுப்பிடுறாரு. 2 பேரும் வெளியே வந்துட்டு நம்ம மட்டும் வந்துட்டோம், இன்னும் அவங்க 2 பேரையும் காணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூஜி கேக்குறா, என்ன ஏன் வெளியே அனுப்பல அப்படின்னு கேட்க, உடனே இந்த சூஹி சொல்றான், வேற ஏதோ விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக தானே இங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே எங்க ஜின்ஷா, ஆமா நான் இன்னொரு விஷயத்தை கேட்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், எங்களுக்கு பழைய இடங்களோட நினைவுகள் வேணும். இப்போ நீங்க அந்த பொண்ணுக்கு அவர் பழைய நினைவுகள் எல்லாம் காட்டினீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோங்கிற நினைவுகள் வேணும் அப்படின்னு சொல்ல, உள்ள ஒரு மரம் இருக்கு, அதுதான் நினைவுகள் மரம், அங்க போய் நீங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சூஹி உள்ள அனுப்புறான். 2 பேரும் ஒன்னா உள்ள வராங்க. அவங்க ஒரு புனித மரம் இருக்கு, அந்த மரத்துல நம்ம ஜின்ஷா கையை வைக்க உடனே அந்த மரமே ஒரு மாதிரி வெளிச்சம் ஆயிட்டு இருக்கு. யூஜியும் கை வச்சுக்கிறா. 2 பேர் உடம்புல இருந்து சக்தி போகுது. பாருடா ஜின்ஷா, ஒரு மாதிரி மரமே பவர்ஃபுல்லா மாறிடுச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு குட்டி மீன் அங்க துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடுற மாதிரி நினைவுகள்ல தெரியுது. ஜின்ஷா சொல்றான், நீதான் அது குட்டி போடல போல, எவ்வளவு அழகா இருந்திருக்க பாரு அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு குட்டி பையன் அந்த குட்டி மீன் எடுத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம பிஎன். யாருடா என்ன சின்ன வயசுல இவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு அந்த பையனை பெருசானதுக்கு அப்புறம் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம யூச்சி சொல்லிட்டு இருக்கா. இதோ அங்க வளர்ந்துட்டாங்க பாரு அப்படின்னு நம்ம ஜின்ஷா காட்ட ஆரம்பிக்க, அங்க பார்த்தா நம்ம பிஎன் யூச்சியா பத்திரமா பாத்துட்டு இருக்கிறது தெரியுது. ஒவ்வொன்னும் இவளுக்காக
பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்குது. உடனே யூஜி ஹாப்பி ஆயிடுறா. ஜின்ஷா என் ஞாபகத்துல இருக்கிறது நீ தான்டா, நீயும் நானும் ஒன்னதான் இருந்தோம் போல, நீ தான் என்ன பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கன்னு சொல்ல நான் தானே அது அப்படின்னு நம்ம ஜின்ஷா ஒரு நிமிஷம் ஹாப்பி ஆயிடுறான். அப்பதான் அந்த பக்கமா மாஸ்டர் முகத்தை திருப்புறாரு. பிஎன் முகத்துல இருக்கிற தழும்பு தெரியுது. இது நான் கிடையாது பிஎன் அப்படின்னு நம்ம ஜின்ஷா ஷாக் ஆயிட்டு யூஜி கையை பிடிச்சிட்டு இருக்கான். அதை விட்டுறான். அந்த நேரம்னு பார்த்தா அங்க இருக்கிற நினைவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா யூஜிக்குள்ள போக ஆரம்பிக்குது. யூஜி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஜின்ஷா அவளை தூக்குற மாதிரி போக யூஜி பாக்குறா. ஜின்ஷா எனக்கு எல்லா ஞாபகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை தொட்டு பாக்குற மாதிரி. ஆனா முகத்தை தொட விடாம நம்ம ஜின்ஷாவை பிடிச்சு நிறுத்திடுறான். இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நான் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம பிஎன் அந்த பக்கமா பாத்துட்டு இருக்கான். எல்லா நினைவுகளும் அங்க இருந்து போறது பிஎனுக்கு தெரியுது. அதை பார்த்தவன் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்ஷாவை மரத்துல போய் கை வச்சுட்டு என் நினைவுகள் ஏன் எனக்கு வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பிஎன் பயங்கரமா நொந்து போயிட்டு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு வழியா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க என்னதான் ஜின்ஷா அதுல கை வச்சு கேட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரவே இல்ல. நொந்து போயிடுறான். இதுக்கு மேல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்போ நம்ம ஷீஃபாங்க பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஷீஃபாங் கேட்க ஜின்ஷா கோச்சிட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூச்சியும் அவனை சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டு இருக்கா. எல்லாருமே ஒன்னா போயிட்டு கு மாஸ்டருக்கு சமாதி கட்டிடுறாங்க. மிங்ஷு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. கால விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கா. கு மாஸ்டர் எப்பவுமே ஒரு மலையில இருப்பார்ல, அந்த மலைக்கு வந்துதான் அந்த சமாதியும் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின்ஷாவுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது. தனியா உள்ள போய் உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு ஒயின் குடிச்சிட்டு இருக்க அங்க ஓனாய் மனுஷன் போறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க நான் யாருன்னு எனக்கு தெரியல, ஞாபகங்கள் கொடுக்குற மரத்துக்கே என்னை பத்தி ஞாபகங்கள் தெரியல, நான் யாருன்னு தெரியல, எதுக்காக இங்க இருக்கேன்னு புரியல, எதுக்காக என்ன எல்லாரும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியல, இதுக்கு மேல நான் இருக்கிறதே வேஸ்ட்னு எனக்கு தோணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. சரி வா கு மாஸ்டர் கிட்ட நீ எதுவா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஓனாய் மனுஷன் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. நம்ம ஜின்ஷாவை தரன்னு இழுத்துட்டு கு மாஸ்டர் சமாதி கிட்ட வந்துடுறான். இவருக்கு எல்லாமே தெரியும். ஜோசியத்தால அவரோட ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும். அப்போ உன்ன பாஸ்ட மட்டும் அவரால் பார்க்க முடியாதா என்ன, அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஓனாய் மனுஷன் அங்க இருந்து கிளம்பி போயிட கு மாஸ்டர் சமாதியிலேயே காலில் விழுந்து ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கான். நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்களாவது எனக்கு சொல்லுங்க, உங்களால சொல்ல முடியுமா, இல்ல உங்களாலே முடியாதுன்னா நான் ஆளை விட்டுருங்க, இப்படி நான் நொந்து போயே வாழ்ந்துக்கிறேன், நீங்களும் என்ன பார்த்தா அமைதியா இருக்கீங்கன்னா என்ன பார்த்தா காமெடியா இருக்கா அப்படின்னு கேட்க டக்குன்னு ஒரு வாள் வந்து நம்ம ஜின்ஷாவை கிழிக்க ஆரம்பிக்குது. சட்டை மட்டும் கிழிஞ்சு அதுக்குள்ள நம்ம கு மாஸ்டர் ஒரு காயின் கொடுத்துட்டு போனார்ல, அது கீழே விழுது. அது எடுத்ததுமே ஜின்ஷாவுக்கு ஞாபகம் வருது. எதிர்காலத்தை கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும், உன் கூட யூச்சியும் இருக்கா, உன்னால என்ன வேணா பண்ண முடியும், அதனால பொறுமையா அமைதியாருன்னு சொல்லிட்டு அந்த காயினை கொடுத்தாருல, அது ஞாபகம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. என் எதிர்காலத்தை நான் உருவாக்கலாம்னு சொல்றீங்க, என் கடந்த காலம் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்தை உருவாக்க வேண்டியது என்னோட கையில இருக்கு, எனக்கு புரிஞ்சிருச்சு கு மாஸ்டர் அப்படின்னு காலில் விழுந்து அங்க வணங்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அவன் வாள் பக்கத்துல வந்து விழுது. அந்த வாளை எடுத்துட்டு இதுக்கு மேல நான் எதுக்கும் கவலைப்பட போறது கிடையாது, அதுவும் இல்லாம கெட்ட சக்தி நீனு அப்படின்னு வானத்தை பார்த்து கத்தி அதுக்கு நான் பயப்படவும் போறது கிடையாது, என்னோட பாதையில இனிமே நானே நடக்க போறேன், என் வாழ்க்கையை இனிமே நானே வாழ போறேன், முடிஞ்சா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, இனிமே என்ன தடுக்கிற சக்தி உங்க யாருக்கும் கிடையாது அப்படின்னு கண்டபடி கத்திட்டு கீழே விழுந்துட்டு இனிமே உன் மேல எனக்கு பயமே கிடையாது, நான் தனி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜின்ஷா தனியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் அழுதுகிட்டே. யூச்சி எங்க கண்ணீரோட வரா, நம்மள ஏத்துப்பானா மாட்டானா கோவப்படுவானா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு கொடை பிடிச்சிட்டு ஏன் இப்படி நினைச்சு கிடக்குறேன்னு முகத்துல இருக்க முடியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஜின்ஷா அவளை வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். சாரி, நான் இதுக்கு மேல ஸ்ட்ராங் ஆக போறேன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போறேன், நான் பாஸ்ட்ல யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதா உன்னை எப்போதுமே காப்பாற்ற முடியும், நான் உன்னை பாதுகாப்பா வச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல யூச்சி கண்ணீர் விட்டுட்டே ஆமா நீ ஸ்ட்ராங் ஆக போற அப்படின்னு அவளும் கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்து கடல் உலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. உடனே எங்க நம்ம ஓனாய் மனுஷன் மிங்ஷுவை பார்த்துட்டு நீ வர மாட்டேன்னு நினைச்சேன், இன்னும் கொஞ்ச நாளாவது கு மாஸ்டரோட அங்கேயே இருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்ல எனக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இங்க வந்தாங்க, அப்ப அவங்களுக்கு உதவி பண்றது என் கடமை தானே, அதுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்கு பாசமா இதுக்கு பேர் தான் கடமைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அப்பன்னு பார்த்து யூச்சி வேகமா முன்னாடி போக அங்க இருக்கிற கடல் ராணியோட அசிஸ்டன்ட் அவளை மறைக்கிறாங்க. என்னையே மடக்க பாக்குறியா, நான் என் அம்மாவை தான் பார்க்க போறேன், இந்த இடத்தோட இளவரசி நான் அப்படின்னு யூச்சி திட்டிட்டு வேகமா உள்ள போக அங்க பார்த்தா அந்த கடல் ராணி உடம்புல இருந்து எக்கச்சக்கமா நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. அவங்க உடம்புக்குள்ள இந்த உயிர் முத்துக்கள் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அம்மாவை எப்பவுமே அவன் அம்மான்னு கூப்பிடாம நம்ம யூச்சி ஷூயூ அப்படின்னு பேர் சொல்லி தானே கூப்பிடுவா. ஷூயூ ஷூயூன்னு கத்துறா. அவங்க காதுல இருந்து விழற மாதிரியே தெரியல. அங்க இருந்து பெரிய பவர் நம்ம யூச்சியையும் அடிக்க ஆரம்பிக்குது. யூச்சி ஒரு வழியா தாங்கி பிடிச்சிட்டு ஷூயூ என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்ல ஷூயூ உடனே வேகமா அவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் துரத்தி விட்டுட்டு யூச்சி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணு ரெண்டும் ரெட் கலர்ல ஆரக்கி மாதிரி இருக்கு. யூச்சி ஒரு நிமிஷம் பயந்து போய் நிக்க அவங்க கண் கலரை மாத்திட்டு அமைதியா உட்காந்துக்கிறாங்க. யூச்சி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கா. ஷூயூ என்னது, நீங்க தான் மீன் கடவுளா, உங்களை தான் மீன் கடவுள் எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்களா, இத்தனை நாள் அந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு அதிர்ச்சியாய் கேட்டுட்டு இருக்க ஷூயூ பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கா. அந்த சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. உயிர் முத்து
முத்துகள் கடல் உலகத்துல அங்கங்க பறந்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஜின்ஷாவோட வந்த ஆளுங்க கேக்குறாங்க, உயிர் முத்துகள் உள்ள போகுதுன்னா ஒண்ணு அது யூஜியா இருக்கணும், இல்லனா மிங் கடவுளா இருக்கணும், இதை நம்ம யார்கிட்ட உண்மையை கேட்கறது அப்படின்னு கேட்க, நமக்கு தெரிஞ்ச இந்த அங்கிள் இருக்காருல ஜின் அங்கிள், அவரை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை சொல்லிடுறான். கரெக்டா அந்த ஜின் அங்கிளும் அங்க வராரு. சீயுவான் பிரிவு இப்ப அழிஞ்சு போயிடுச்சு, அவங்க தான் உயிர் முத்துகள் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இங்க உயிர் முத்துகள் பறக்குதுன்னா அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன காரணம் அப்படின்னு கேட்க, சீயுவான் பிரிவை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சரி ஓகே, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இங்கதான் மிங் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். என்ன சொல்றீங்க, யாரு மிங் கடவுள் அப்படின்னு கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டர் இருக்காரு, பிஎன் மாஸ்டர் அவங்கலாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் உங்க இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அது ஒரு பெரிய கதை, என் கூட வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஜின் அங்கிள் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் யூஜி அந்த கடல் ராணி கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா, என் கையை கூட தொட வராதீங்க, எனக்கு இந்த மிங் கடவுளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு கேட்க, நானும் உண்மையை சொல்றேன் அப்படின்னு அவளும் அந்த கடல் ராணியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜின் அங்கிள் ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. இந்த இடத்துல ரொம்ப புனிதமான ஒரு இடம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆயிரக்கணக்கான வருஷமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒரு காட்சியை காட்ட, அந்த கடல் உலகமே பயங்கரமா ஒரு பெரிய பூகம்பம் அந்த மாதிரி அல்லாடி போயிருக்கு. இது எதனால நடந்தது அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் கேக்குறான். ஜின் அங்கிள் உடனே சொல்றாரு, பல்லாயிரக்கணக்கான வருஷமா நாங்க கடல் உலகத்தை இந்த இடத்துல வச்சுட்டு நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு வந்தோம், அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கடல் உலகம் குன் மீன் இருக்குல்ல அதோட முதுகுல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த மீன் ஆயிரக்கணக்கான வருஷங்களா தூங்கும், அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு புனிதமாயி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும், அப்படி போனுச்சுன்னா அதுதான் எங்க கடல் உலகமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த கடல் ராணி யூச்சி கிட்ட இந்த விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு புனித சக்தி, அந்த சக்தி மட்டும் தான் அந்த குன்னோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த குன் மீனோட பவரை. அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ரீஹாய்னு ஒரு புனித சின்னம் இருக்குல்ல அது தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்து வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி, நான் தான் அந்த குன் மீன், அதாவது அந்த மிங் கடவுள், இங்க இருந்து அந்த ராணியோட உடம்புக்குள்ள நான் போந்துட்டு இந்த இடத்த நான் பாதுகாக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல யூச்சி கேக்குறா, ரீகாயை நீங்க ஒருத்தங்க வச்சுக்கிட்டா அந்த ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்படும், 7 உலகத்துக்குமே எந்த வளமுமே இல்லாம போயிடுமே அப்படின்னு கேக்குறா. அது சும்மா 100 வருஷத்துக்கு தான், அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களா உயிரோட இருக்கிற உங்களுக்கு 100 வருஷம் ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா மனுஷங்களுக்கு 100 விஷயம் எவ்வளவு பெரிய காலம், அவங்க வாழ்நாளே முடிஞ்சு போயிடும், அதனால அவங்க வறுமையிலையும் வறட்சியிலையும் வாழ்ந்து சாவணுமா அப்படின்னு கேட்க, அப்போ இந்த கடல் உலகத்தை நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு இவங்க மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜின் அங்கிள் மறுபடியும் இன்னொரு புனித இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனதுமே நம்ம மிங்ஷு கையில இருக்க பிரேஸ்லெட் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதுவும் 9 புனிதத்துல ஒண்ணுதான். இந்த இடம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கு. இங்க இருந்து எங்களோட ராணி அந்த குன் மீனை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த ராணியோட உடம்புக்குள்ளேயே மிங் கடவுள், அதாவது இந்த குன் மீன் போயிட்டு அப்புறம் இந்த இடத்த நானே பாதுகாக்கிறேன் அப்படின்னு பாதுகாக்க ஆரம்பிச்சுது. இங்க இந்த முட்டையில சுத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அந்த சண்டையில போராடினவங்க தான், அவங்க என்னைக்காவது உயிரோட வருவாங்கங்கிற நம்பிக்கையில நாங்க அவங்கள வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இந்த மாஸ்டர் இருக்காரு பிஎனோட மாஸ்டர், அவருக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யூச்சி கரெக்டா இந்த நேரத்துல அங்க கடல் ராணி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கேட்காதமா அது ஆபத்தாயிடும், எங்களுக்கு வேற வழியே இல்ல, அந்த உயிர் முத்துக்களை கொடுக்கறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சப்போ, அப்போ அந்த மாஸ்டர் இருக்காருல்ல அதான் பிஎனோட மாஸ்டர், அவர் வந்தாரு, நான் உங்களுக்கு அந்த முத்துக்கள் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீயுவான் அப்படின்னு ஒரு பிரிவை பூமியில உருவாக்கி மனிதர்களை பிடிச்சி அந்த உயிர் முத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் என் உடம்புக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல, யூச்சி பாக்குறா, அப்போ நீங்க அவ்வளவு கெட்டவங்களா, பூமியில மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட இருந்து உயிரை வாங்கி நீங்க பாட்டுக்கு ஜாலியா வாழ்றீங்களான்னு கேட்க, நான் ஜாலியா வாழ்றேனா, இந்த இடத்த காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு கடல் ராணி சொல்றா. இந்த இடத்த காப்பாத்தினா போதுமா, பூமியில இருக்க மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லையா யூச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம மறுபடியும் ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, அந்த மாஸ்டரோட கதை என்னாச்சு, நான் என்னோட அடையாளம் என்ன, யூச்சி எதுக்காக நீங்க இங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே சீயுவான் பிரிவை உருவாக்கிட்டு அந்த உயிர் முத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க பணைய கைதியா யாரையாவது கொடுக்கணும்னு அந்த மாஸ்டர் கேட்டாரு, அதனாலதான் நாங்க யூச்சியை கொடுத்தோம்னு சொல்ல, அவ வெறும் பணைய கைதி தானா, ஏன் அடையாளம் என்ன அப்படின்னு ஜின்ஷா கேக்குறான். உன் அடையாளம் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம்பா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத, பெரிய ஆபத்து உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் யூச்சி கிட்டையும் கடல் ராணி இந்த ஜின்ஷுவான பத்தி மட்டும் கேட்காத, தெரிஞ்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. நானே போய் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம யூச்சி அங்க இருந்து கோவமா கிளம்பி போறா. கடல் ராணிக்கு மறுபடியும் உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வர மாதிரி இருக்கு. இங்க நம்ம ஷீஃபாங் இருக்கானே, அப்படியே அங்க சுத்திக்கிட்டே மயில் பொண்ணு வர, அவகிட்ட போயிட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு, நான் மீன்லாம் சாப்பிடுறது இல்லைன்னு சொல்ல, சாப்பிடாட்டி அந்த பக்கம் கிளம்பி போயிட்டே இருடா அப்படின்னு அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஷீஃபாங், நான் ஒரு பொருள் கொடுத்துட்டு போனால அதை பத்திரமா வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வளைஞ்சிட்டே கேட்க, அதெல்லாம் தூக்கி போட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கத்திட்டு அவ கிளம்பி போயிடுறா. ஷீஃபாங்க கிட்ட மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு தான் அவனை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழறால, அவகிட்ட எதுக்காக நீ போய் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, எனக்கு எந்த முடிவையும் எடுக்க தெரியாது, நான் தயங்கிக்கிட்டே இருப்பேன், ஆனா அந்த பொண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு முடிவெடுக்கிறா, இவகிட்ட நான் பயங்கரமா காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு ஷீஃபாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, காதல் யாரை விட்டுச்சுன்னு மத்தவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க இந்த ஜின் அங்கிள் மறுபடியும் வந்துடுறாரு. என்னமா அந்த பையன் கூட மறுபடியும் உனக்கு சண்டையான்னு கேட்க, இவங்க எதுக்கு
எதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மயில் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அந்த மாஸ்டர் பியன் கதெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், நீங்க எல்லா உண்மையும் சொல்லிடல, அப்ப நமக்கே ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்ல, எல்லா உண்மையும் நான் சொல்லுவேனா அப்படின்னு இந்த ஜின் அங்கிள் பேசிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த கடல் ராணி உட்கார்ந்துட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆபத்து வரணும், நான் மட்டும் இந்த இடத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு தனியா புலம்ப ஆரம்பிக்க, அந்த இடத்துல அவளோட அசிஸ்டன்ட் யூஜி வந்து பூமியில இந்த மாதிரி இனிப்புகள் தான் அம்மாக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களாம், அதனால வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ல, என்னோட சுவை மட்டும்லாம் வேலை செய்யறதை நிறுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா யூஜி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் கேக்குறா, யூஜிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா அவங்களை பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிருவா, அது ஒரு பெரிய ஆபத்தாவும் இருக்கும், அவளால அதை ஹேண்டிலே பண்ண முடியாது, அப்பயும் அதை சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே கடல் ராணி அவளும் என்ன மாதிரியே உயிர் முத்துகள் எல்லாம் உள்ள வாங்கினால, அவ மட்டும் என்ன மாதிரி ஏன் நெகட்டிவா மாறல, அவ ஏன் பாசிட்டிவா இருக்கான்னு கேட்க, அவ உங்க அளவுக்கு அதிகமான உயிர் முத்துக்களை உள்ள வாங்கிக்கல, அது மட்டும் இல்லாம நீங்க தனிமையில இருக்கீங்க, வருத்தத்துல இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு கடல் ராணி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல் அவங்களே மீறி போகுது. பயங்கரமா வெறி பிடிச்ச அவங்க பாட்டுக்கு பேய் ஆட்டம் ஆடிட்டு இருக்க, இந்த பக்கமா பாத்துட்டு இருக்க நம்ம மயில் பொண்ணு அப்புறம் ஜின் அங்கிள் எல்லாரும் தெரிஞ்சு வேகமா ஓடி வராங்க. அதுக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் அடிபட்டு கீழே விழுந்துடுறா. ஜின் அங்கிள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சக்தியை கொடுத்து காப்பாத்த பாக்குறாரு. ரொம்பவே அவருக்கும் அடிபட்டுறது. கடல் ராணியை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன் மயில் பொண்ணு கழுத்தையை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சு அவளே கீழே தள்ளி விட்டுறா. ஜின் அங்கிள் பார்த்துட்டு சீக்கிரமா தவசக்தியை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, மயில் பொண்ணு வேகமா எந்திரிச்சு தவசக்தியை காட்டுறா. அவளதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு கடல் ராணி சுய நினைவுக்கு வந்து கீழே விழுந்துடுறா. கடல் ராணி வேகமா எந்திரிச்சு வந்து மயங்கி விழுந்திருக்க மயில் பொண்ணுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்க, உடனே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, தவசக்தி இவங்க கத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, நீங்களும் உங்களை குறை சொல்லிக்காதீங்க, இது உங்க தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல, தவசக்தியை நீ எப்படி கத்துக்கிட்ட, இங்க இருக்கிற ராணிகள் மட்டும் தான் பரம்பரையா அதை கத்துட்டு இருக்காங்க, அதை நீ கத்துக்கிட்ட அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து உங்க அம்மாவோட உடம்புக்குள்ள வந்துட்டேன் தான், திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுயநினைவு இல்லாம போன மாதிரி இருந்தது, அப்பதான் உன் அம்மா உன்னை பெற்றிருந்தாங்க, அப்ப இருந்து எனக்கும் உன்னை பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கும், இப்போ நீ தான் அடுத்த இந்த இடத்துக்கு ராணியாக போற, நீ தான் வருங்கால ராணின்னு சொல்ல, அவ வேகமா மயில் போன அவங்களை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு வந்து நீங்க அம்மா, அவ்வளவுதான், உங்க கூட நான் இருந்து உங்களை காப்பாத்தணும், மத்தபடி எனக்கு ராணி நீங்க வேற யாரோ அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. கடல் ராணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. இங்கே ஒரு பக்கம் யூஜி வரும்போது அவளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு ஜின்ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லும் போதே மிங்ஷுவை கையை பிடிச்சிட்டு, இல்ல ஒன்னும் இல்ல, ஆபத்தெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே யூஜி கேட்டுட்டு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு. எங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயம் தான் தெரிஞ்சது, ஆனா எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன பத்தின உண்மையும் அந்த பியனை பத்தின உண்மையும் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு ஜின்ஷாவ் சொல்றான். நீயும் அவனும் ட்வின்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது, ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அந்த பியன் இருக்கான்ல, பியன் மாஸ்டர்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பி போனா கரெக்டா இருக்கும், ஆனா அந்த இடத்துல வாழ்ந்தேன் அப்படின்னா கூட எனக்கு அதை பத்தி சரியா ஞாபகம் இல்ல, எப்படி போகணும்னு தெரியலன்னு சொல்ல, உங்களையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஜின்ஷாவ் சொல்றான். உனக்கு என்ன உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, நம்ம எல்லாம் ஒன்னா தான் போவோம் அப்படின்னு நம்ம ஷீஃபாங் திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க கடல் ராணி கிட்ட வேகமா அந்த ஜின் அங்கிள் போயிட்டு, இப்ப நமக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, மாஸ்டர் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காரு, அந்த தகவல் படி ரீஹா இருக்குல்ல, அதை ஏலத்துல விட போறதா இந்த ஷாவியானோட குடும்பம் அறிவிச்சிருக்கான், அதை ஏலத்துல வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இது நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வலையா கூட இருக்கலாம், ஆனா அது யார் கவலைப்பட போறா, நம்ம கிளம்பி போறோம், இந்த ரீஹாயை வாங்கிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட போறோம் அப்படின்னு கடல் ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்க கூட வர அப்படின்னு மயில் பொண்ணு சொல்றா. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஜின்ஷாவுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு லெஃப்ட் கண்ல ஒரு காட்சி தெரிய ஆரம்பிக்குது. அதுபடி இந்த லவுரி கிராமம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போனாங்கல்ல, அங்க கூட ஒரு ஊர் பெரியவர் இருப்பாரு, அவர் ரொம்ப மனசு கஷ்டத்துல அங்க இருந்து கிளம்பி வர மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஜின்ஷாப்ட எல்லாரும் போய் கேட்க, என்னோட கண்ணுல இந்த ஃபியூச்சர் தெரியும், அதுல தெரியும் போது நம்ம லவுரி கிராமத்துல பெரியவர் இருப்பார்ல, அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்க மாதிரி தோணுச்சு, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, அவங்க ஒரு குட்டி குழந்தைய கையில எடுத்துட்டு போற மாதிரி தோணுச்சு அப்படின்லாம் சொல்ல, அப்படியா அப்படின்னு ஷாவியான் கேக்குறா. ஆமா, அந்த லெஃப்ட் கண்ல முதல் முறையா உன்னை பார்த்தேன், அப்புறம் தான் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை வந்து நாங்க அப்ரோச் பண்ணோம், அப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, லவுரி கிராமத்துல நமக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போய் முதல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க அதுக்குள்ள இந்த மாஸ்டர் சீனியரக்கா பேசிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன பிளான் படியே நேரா கிளம்பி இந்த ரீஹாயை வாங்குறேன் அப்படின்னு கடல் ராணி கிளம்பி போயிட்டு இருக்கான்னு சொல்ல, கடல் ராணிக்கும் நமக்கு ஒரு பெரிய போர் ரெடி ஆக போது, நம்ம அதுக்கு ரெடி ஆயிடலாம். முதல்ல வந்து அதுக்கு நம்ம இந்த மெய்மிங் இருக்கானே அவனை கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்க, அந்த மெய்மிங் நானும் உங்க வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்க என்கிட்ட வந்து சேர்ற வரையும் ஷாவியா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, அவளை வர விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு அவனு அந்த கனெக்ஷனை கட் பண்ணிடுறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம பிஎன் உள்ள வந்து ஒரு சூப் வச்சுட்டு மாஸ்டருக்கு கொடுக்க, மாஸ்டர் சரி ஓகே நீ உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு யூச்சியை பார்க்கணும் போல இருக்கு, அவளுக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சீனியரக்கா சொல்றாங்க, வாய முடிட்டு இங்கே நீ அமைதியா இருடா அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பொண்ணு இருப்பாளே அவளும் வந்துடுறா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பிஎனை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல,
நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நாங்களும் அங்க போயிட்டு இந்த மெய்மிங்கோட இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே இந்த மெய்மிங்க்கு இந்த ஃபீலிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. எக்ஸ்ட்ராவா இன்னும் 3 கப் காஃபியை ரெடி பண்ணுங்க, நமக்கு கெஸ்ட் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பார்க்குறேன். அது வரைய பாய்.